ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 228 228 பாம்பே மினி மதுபன் மகாராஷ்டிரா. முரளி டேட்டு 3/1/67 3/1/1967. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 1/5/2005 1/5/2005. आज है 3 जनवरी 1967 का प्रातः क्लास। नहीं, ये रात्रि क्लास। இன்னைக்கு 3 ஜனவரி 67 நைட் கிளாஸ் ஆயிருக்குது. ये है अजब तमाशा। இதா இருக்குது விசித்திரமான நாடகம். जैसे जिस प्रकार से बच्चे अजब तमाशा समझते हैं, எப்படி குழந்தைகளுக்கு விசித்திரமான நாடகத்தை பத்தி எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, ऐसे और कोई की बुद्धि में नहीं है कि ये दुनिया कैसे अजब तमाशा है। இப்போ குழந்தைகள் எந்த விதத்துல புரிஞ்சுக்கிறீங்களோ இந்த உலகம் ஒரு விசித்திரமான நாடகம் ஆயிருக்குதுன்னு, அப்படி வேற யாரோட புத்திலையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ये कलयुगी दुनिया है। இது கலியுகி உலகம் ஆயிருக்குது. ये एक अजब तमाशा है। இது ஒரு விசித்திரமான நாடகம் ஆயிருக்குது. और है ये बेहद का तमाशा। மற்றும் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம் ஆயிருக்குது. जो लाडले बच्चों की बुद्धि में है, இது செல்ல குழந்தைகளினோட புத்தியில இருக்குது. उनकी बुद्धि में ऑब्जेक्ट भी है। குழந்தைகளினோட புத்தியில லட்சியமும் இருக்குது. अगर लक्ष्मी नारायण के मंदिर में जाते हैं, ஒருவேளை லக்ஷ்மி நாராயணனோட கோயிலுக்கு போனீங்கன்னா तो भी महिमा वो ही करते हैं। அப்பவும் அந்த மகிமை தான் செய்யறீங்க, அந்த மகிமையை தான் செய்யறீங்க. जो कृष्ण के आगे महिमा करते हैं, सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण संपूर्ण हिंसक मर्यादा पुरुषोत्तम। இப்போ கிருஷ்ணனுக்கு முன்னாடி என்ன மகிமைய செஞ்சிட்டு இருந்தீங்களோ, சர்வகுண சம்பன் அப்படின்னா எல்லா குணங்கள்லயும் பரிபூர்ணமானவங்க, 16 கலைகள் இருக்கக்கூடியவங்க, மரியாதா புருஷோத்தமா இருக்கீங்கன்னு சொல்லி देवी देवता தேவி தேவதைகள் सर्वगुण संपन्न होते हैं ना। தேவி தேவதைகள் சர்வகுண சம்பன்னமாகி இருப்பாங்க இல்லையா, எல்லா குணங்கள்லயும் அவங்க பரிபூர்ணமாகி இருப்பாங்க இல்லையா. सिर्फ मंदिर अलग अलग कर दिए। வெறும் கோயில்கள்ல தனித்தனி ஆக்கிட்டாங்க. कृष्ण का मंदिर अलग बनाई दिया है। கிருஷ்ணனோட கோயில தனி ஆக்கிட்டாங்க, தனியா கட்டிட்டாங்க. और लक्ष्मी नारायण का मंदिर अलग बनाई दिया। மற்றும் லக்ஷ்மி நாராயணனோட கோயில தனியாகி உருவாக்கிட்டாங்க. ये नहीं जानते राधा कृष्ण फिर लक्ष्मी नारायण बनते। இந்த விஷயத்தை பத்தி தெரியாது. ராதா கிருஷ்ணர் தான் பிறகு லக்ஷ்மி நாராயணர்கள் ஆகுவாங்க. कहते हैं कृष्ण द्वापर में और राम त्रेता में। சொல்றாங்க கிருஷ்ணர் துவாபர் யுகத்துல, ராமர் திரேதா யுகத்துல இருப்பாங்கன்னு சொல்றாங்க. और लक्ष्मी नारायण को सतयुग में दिखाते हैं। மற்றும் லக்ஷ்மி நாராயணர்களை சத்யுகத்துல காமிக்கிறாங்க. द्वापर युग में क्यों ले गए? கிருஷ்ணரை துவாபர் யுகத்துக்கு ஏன் கொண்டு போனாங்க? राम को त्रेता में ले गए। ராமரை திரேதாக்கு கொண்டு போனாங்க. और लक्ष्मी नारायण को सतयुग आदि में ले गए। மற்றும் லக்ஷ்மி நாராயணர்களை சத்யுகத்தினோட ஆரம்பத்துக்கு கொண்டு போனாங்க.
क्योंकि कृष्ण द्वापर युगी शूटिंग के अंत में प्रत्यक्ष होता है। ஏன்னா கிருஷ்ணர் துவாபர் யுகி ஷூட்டிங்கினோட கடைசியில பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. इसलिए कृष्ण को द्वापर में ले गए हैं। அதனாலதான் கிருஷ்ணரை துவாபர் யுகத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. द्वापर के अंत में ही महाभारी महाभारत युद्ध की थी। துவாபர் யுகத்தினோட கடைசியில தான் மகாபாரி மகாபாரத யுத்தத்தை பண்ணாங்க. सीन दिखाई जाती है। அந்த மகாபாரி மகாபாரத யுத்தத்தினோட சீன துவாபர் யுகத்தினோட கடைசியில தான் காமிச்சிருக்காங்க. और लक्ष्मी नारायण को सतयुग में इसलिए ले गए हैं। மற்றும் லக்ஷ்மி நாராயணர்களை சத்யுகத்துல ஏன் கொண்டு போனாங்கன்னா कि सतयुग 16 कला संपूर्ण होता है। சத்யுகம் 16 கலை பரிபூர்ணமாகி இருக்கும். वहाँ दुर्गुण कोई भी नहीं होता। அங்க கெட்ட குணங்கள் ஒண்ணுமே இருக்காது. लक्ष्मी नारायण के गुण ही गुण दिखाते हैं। லக்ஷ்மி நாராயணர்களுக்கு வெறும் குணங்களை தான் காமிக்குவாங்க. अब गुण कोई भी नहीं दिखाते। கெட்ட குணங்களை எதுவுமே காமிக்கிறது இல்ல. ये दुनिया वाले तो कुछ भी समझने का ख्याल नहीं करते। இந்த உலகத்தினார் புரிஞ்சுக்கிறதுக்காக சிந்தனை பண்றது கிடையாது. उनकी बुद्धि में ये नहीं आता है कि ये कब आए थे फिर कहाँ गए। அவங்களோட புத்தியில இந்த விஷயம் வர்றது இல்ல, இவங்க எப்போ வந்திருந்தாங்க எங்க போனாங்க. क्या इन्होंने कोई से राज्य हराया। இவங்க என்ன யார்விடம் இருந்து ஏதாவது ராஜ்யத்தை தோத்து போயிட்டாங்களா, तो ये तमाशा தோல்வியை அடைஞ்சாங்களா. तुम बच्चों की बुद्धि में अच्छी रीति बैठा है। அப்போ இந்த நாடகம் உங்களோட புத்தியில நல்லபடியா உட்கார்ந்து இருக்குது. इसको कुदरत नहीं कहेंगे। இதுக்கு இயற்கைன்னு சொல்ல மாட்டாங்க. ये तमाशा है। இது விசித்திரமான நாடகம் ஆயிருக்குது. कुदरत ये है कि इतनी छोटी सी स्टार आत्मा में कितना ऊंचा पार्ट भरा हुआ है। இயற்கையான விஷயம் இப்போ நேச்சுரல்னா என்னன்னா இவ்வளவு சின்ன பிந்திக்குள்ள எவ்வளவு பெரிய பாட்டு நிறைஞ்சிருக்குது. और खेल ये है अजब। மற்றும் இந்த ஒரு விளையாட்டு என்ன இருக்குதோ நாடகம், இது விசித்திரமானது. तो बुद्धि में आना चाहिए ना அப்போ புத்தியில வரணும் இல்லையா. कि हम ये नाटक करते हैं। நாம தான் இந்த நாடகத்தை செய்யறோம். परंतु उनके आत्म जंतु को जानते नहीं है। ஆனா அவங்களோட முதல் இடைக்கரைய பத்தி தெரியாது. सिर्फ नाटक कह देने से फायदा नहीं होता है। வெறும் நாடகம் சொல்றதுனால லாபம் ஆகிறது இல்ல. हम पार्ट भी बजाते हैं। நாம பாட்டையும் செய்யறோம். वो एक्टर होकर ड्रामा के आत्म जंतु को जानना चाहिए। அப்போ ஆக்டர் ஆயிருக்கீங்கன்னா டிராமாவினோட முதல் இடைக்கரைய தெரிஞ்சுக்கணும். पहले तो हर एक्टर को अपना जानना चाहिए। இப்போ முன்னாடி என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ஆக்டருக்கு கூடயும் என்ன செய்யணும், தன்னோட பாட்ட ஆக்டர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். कि हमारी आत्मा का आदि क्या है। நம்மளோட ஆத்மாவினோட ஆதி என்ன, आदि स्वरूप क्या है। ஆதி ஸ்வரூபம் என்ன, मध्य स्वरूप क्या है। இப்போ நடுவுல இருக்கிற ஸ்வரூபம் என்ன இருக்கும், और अंत में हमारा क्या असर होता है। மற்றும் கடைசியில நம்மளோட விளைவு என்ன ஆகும் जानना चाहिए ना। தெரிஞ்சுக்கணும் இல்லையா. परंतु क्यों नहीं जानते। ஆனா ஏன் தெரிஞ்சுக்கிறது இல்ல. अभी तो जान लेना चाहिए। இப்போ தெரிஞ்சுக்கணும், குறைஞ்சபட்சம் இப்போ தெரிஞ்சுக்கணும். अभी तो रास्ता दिखाने वाला आया हुआ है। இப்போ வழிய காமிக்க கூடியவங்க வந்திருக்காங்க.
गुरुदेव बताए रहे हैं कि ऐसे ऐसे मंथन चलावेंगे, ऐसे ऐसे पुरुषार्थ करेंगे। அவங்க முறைய காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் மந்தன பண்ணீங்க, இப்படி எல்லாம் மந்தன பண்ணீங்கன்னா ऐसे ऐसे चिंतन चलावेंगे இப்படி எல்லாம் சிந்தனை பண்ணீங்க, तो तुम्हारी बुद्धि में अपना पार्ट आ जाएगा। அப்போ உங்களோட புத்தில உங்களோட பாட்டை பத்தி வந்துடும். அங்க ஒரு முறைய காமிச்சிருக்காங்க, ஒரு வழிய காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் சிந்தனை பண்ணீங்க, இப்படி எல்லாம் விசார சகர மந்தனை பண்ணீங்கன்னா உங்களோட பாட்டு உங்களோட புத்திக்கு வந்துடும். पहले तो अपने बाप का पार्ट है। ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? உங்களோட அப்பா அப்பா பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அவங்களோட பாட்டு ஃபர்ஸ்ட் புத்தில வரணும். बाप भी ऊंचे से ऊंचे है, அப்பாவும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க இருக்காங்க, और नीचे नीचे भी बाप है, तो नंबरवार ऊंचे बाप भी है। இப்போ தாழ்ந்ததிலும் தாழ்ந்த அப்பாக்கள் இருக்காங்கன்னா நம்பர்வார் அப்பாக்களும் இருக்காங்க. इनको अपने ऊंचे बाप का पता चलेगा। இப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவும் இருக்காங்க. இப்ப யாருக்கு தன்னோட உயர்ந்த அப்பா பத்தி தெரிஞ்சு போயிடுச்சு, तो अपनी ऊंचाई का भी पता चलेगा। அப்போ தன்னோட உயர்வு பத்தி கூடயும் தெரிய வரும்னு சொல்றாங்க. क्योंकि ये बेहद का ड्रामा है। ஏன்னா இது எல்லாருக்கு அப்பாற்பட்ட டிராமா இருக்குது. क्रिश्चियन लोग ये थोड़े जानते होंगे कि क्राइस्ट கிறிஸ்டியன் ஜனங்களுக்கு இது தெரிஞ்சிருக்குமா என்ன? கிரைஸ்ட் अब कितने दिनों के बाद आवेगा, எத்தனை நாட்களுக்கு பிறகு வருவாங்க என்றது ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? அவங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. तो जानते हो, உங்களுக்கு என்னமோ தெரியும். तुम बच्चों को सब मालूम है। குழந்தைகளான உங்களுக்கு எல்லாமே தெரியும். मनुष्य तो सिर्फ कह देते हैं परम पिता परमात्मा ज्ञान का सागर है। மனிதர்கள் வெறும் சொல்லிடுறாங்க பரம்பிதா பரமாத்மா ஞான கடலா இருக்காங்க. कैसे ज्ञान का सागर है? எப்படி ஞான கடலா இருக்காங்க? क्या एक एक की हिस्ट्री को जानता है? என்ன ஒவ்வொருத்தரினோட ஹிஸ்டரிய பத்தி தெரியுமா? तो कह देते हैं वो तो सर्वव्यापी। அப்போ சொல்லிடுறாங்க அவங்க சர்வ வியாபியா இருக்காங்க. जब है ही सर्वव्यापी तो क्यों नहीं जानता होगा? இப்போ சர்வ வியாபி தான் ஆயிருக்காங்கன்னா ஏன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது? नहीं, அப்படி இல்ல. वो तो आकर के हम बच्चों को सिर्फ फार्मूला बताता है। அவங்க வெறும் குழந்தைகளான நமக்கு சூத்திரம் சொல்றாங்க, ஃபார்முலா சொல்றாங்க. ये ऐसे ऐसे 4 युगों का चक्र बुद्धि में चलावेंगे, இப்படி எல்லாம் 4 யுகங்கள் இந்த ஒரு சக்கரம் புத்தில ஓட்டுனீங்கன்னா तो इस चक्र में तुम्हारा पार्ट क्या है वो बुद्धि में आ जाएगा। அப்போ இந்த சக்கரத்துல உங்களோட பார்ட் என்னன்னு சொல்லி புத்திக்கு வந்துடும், புத்தில வந்துடும் சொல்றாங்க. वो बाप रचयिता है। அந்த அப்பா படைப்பவர் ஆயிருக்காங்க. कौन सा बाप रचयिता है? எந்த அப்பா படைப்பவர் ஆயிருக்காங்க? सुप्रीम सोल बाप रचयिता है, சுப்ரீம் சோல் அப்பா படைப்பவர் ஆயிருக்காங்களா? या सुप्रीम सोल जिस साकार तन में आता है उसमें पार्ट मेरा तो रचयिता है। இல்லைன்னா சுப்ரீம் சோல் எந்த சரீரத்துல பாட்டை செய்யறாங்களோ அவங்களுக்கு ரச்சைத்தான் சொல்வாங்களா, படைப்பவர்ன்னு சொல்வாங்களா? सुप्रीम सोल तो सदा शिव है। சுப்ரீம் சோல் சதா சிவனா இருக்காங்க, अविनाशी है, அவினாஷியா இருக்காங்க, अविनाशी आत्माएं भी है। அவினாஷி ஆத்மாக்களும் இருக்காங்க. तो आत्माएं कोई रची नहीं जाती। அப்போ ஆத்மாக்களை ஒண்ணு உருவாக்குற விஷயம் என்றது இருக்காது. रचना उस चीज की होती है जो पहले नहीं होती है। இப்போ படைப்பு என்றது எது ஆகும்னா
எந்த பொருள் முன்னாடி இல்லையோ அத படைக்கப்படும் சொல்றாங்க. आत्माएं तो है ही है, ஆத்மாக்கள் ஏற்கனவே இருப்பாங்க. परंतु आत्माओं को अपने स्वरूप का परिचय नहीं है. ஆத்மாக்கள் ஏற்கனவே இருக்காங்க, ஆனா ஆத்மாக்களுக்கு அவங்களோட ஸ்வரூபத்தினோட அறிமுகம் இல்ல. वो स्वरूप का परिचय அந்த ஸ்வரூபத்தினோட அறிமுகம் बाप आकर के देते. அப்பா வந்து கொடுக்கறாங்க. बेसिकली परिचय देते हैं कि तुम आत्मा ज्योति बिंदु स्वरूप हो. பேசிக்கலி அறிமுகத்தை கொடுக்கறாங்க. ஆத்மாக்களா இருக்கிற நீங்க ஜோதி பிந்து ஆயிருக்கீங்க. ये सामान्य परिचय हुआ. இது சாதாரணமான அறிமுகம் ஆயிடுச்சு. हर आत्मा का अपना अपना विशेष परिचय नहीं हुआ. ஒவ்வொரு ஆத்மாவினோட எப்படின்னா அவங்களோட விசேஷமான அறிமுகம் ஆகல. இது सामान्य परिचय से विशेष परिचय की पहचान कैसे होगी? இப்போ சாதாரணமான அறிமுகம் என்ன கிடைச்சிருக்குதோ அதிலிருந்து விசேஷமான அறிமுகம் எப்படி கிடைக்கும்? सामान्य परिचय ज्योति बिंदु आत्मा हूँ. இப்போ சாமான்யமான அறிமுகம்னா சாதாரணமான அறிமுகம்னா ஜோதி பிந்து ஆத்மா. ज्योति बिंदु आत्मा के असली स्वरूप पर कंसंट्रेशन करेंगे. பாபா சொல்றாங்க ஜோதி பிந்துவினோட உண்மையான ஸ்வரூபத்து மேல ஒருவேளை கவனத்தை செலுத்தினீங்கன்னா, கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா, तो आत्मा सूक्ष्म बने. அப்போ ஆத்மா சூக்ஷ்மம் அப்படின்னா நுணுக்கமாகும். आत्मा मन मन बुद्धि सूक्ष्म बनेगी ஆத்மானா மன புத்தி நுணுக்கமாகும். और सूक्ष्म बुद्धि में सारे नाटक की गहराइयां बीच बीच में समझ में आती है. மற்றும் அந்த நுணுக்கமான புத்தியில முழு நாடகத்தினோட அந்த விஷயங்கள் என்ன இருக்குதோ ரகசியங்கள் அது நடுல அது புரிய வரும்னு சொல்றாங்க. अपने पाठ அந்த ஆழம் என்ன இருக்குதோ அது புரிய வரும். की बुद्धि में ख्याल आवेगा. தன்னோட பாட்டு பத்தியும் புத்தில சிந்தனை வரும். क्योंकि जैसे जैसे जिन जिन आत्माओं के साथ ஏன்னா எப்படி எல்லாம் எந்த ஆத்மாக்கள் கூட समय की सुई घूमती है, அந்த நாடகத்தினோட அந்த ஊசி சுத்துமோ, तो उन आत्माओं के साथ लिया हुआ दिया हुआ सुख दुख அப்போ அந்த டைம்ல எந்த ஆத்மாக்கள் கூட சுகத்தை கொடுத்தோம், குடுக்கல் வாங்கல் ஏதெல்லாம் இருக்குதோ சுகம் மற்றும் துக்கம் அந்த விஷயங்கள் புத்தில बुद्धि में चलते हैं. அப்போ அந்த விஷயங்கள் புத்தில நடந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க, ஓடிட்டு இருக்கோம். ये तो है शूटिंग का पीरियड. இது ஷூட்டிங் பீரியட் ஆயிருக்குது. இது ஷூட்டிங் பீரியட் தான் இருக்குது. संगम युग में हर एक आत्मा के अनेक जन्म क्लियर होने. சங்கம் யுகத்துல ஒவ்வொரு ஆத்மாவினோட அநேக ஜன்மங்கள் கிளியர் ஆகணும். तो रील घूम रही. கிளியர் ஆகும். அப்போ இந்த ரீல் சுத்திட்டு இருக்குது. बाप कहते ये सब बनी बनाई बन रही. அப்ப சொல்றாங்க இதெல்லாமே உருவாக்கப்பட்டிருக்குது. अब कुछ नया नहीं बनना है. இது புதுசா ஒண்ணு இப்போ உருவாக்குற அவசியம் என்றது இருக்கிறது இல்ல. माना அப்படின்னா 63 जन्मों में हमने जिन आत्माओं के साथ जैसा जैसा 63 ஜென்மங்கள்ல நாம எந்த ஆத்மாக்கள் கூட எப்படி எல்லாம் सुख लेने या दुख देने का पार्ट बजाया होगा, சுகம் கொடுக்கிற மற்றும் துக்கத்தை எடுத்துக்கிற பாட்டை செஞ்சிருக்கோமோ, संगम युग की रील में சங்கம் யுகத்தினோட ரீல்ல वही सुख और दुख देने या लेने का पार्ट हम அந்த சுகம் கொடுக்கிற மற்றும் எடுத்துக்கிற பாட்டு நாம फिर से रिपीट करते हैं. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவோம். वहाँ 63 जन्म में था ब्रॉड ड्रामा. அங்க 63 ஜென்மத்துல பிராட் டிராமா இருந்தது. और ये यहाँ संकल्पों की रील में सारा घूम जाता है. மற்றும் இங்க இந்த எண்ணங்களினோட ரீல்ல எல்லாமே சுத்தோன்னு சொல்றாங்க. तो बाप आत्मा का ज्ञान देकर
அப்போ அப்பா ஆத்மாவினோட ஞானத்தை கொடுத்து हमारी आत्मा को நம்ம ஆத்மாவுக்கு ये स्पष्टीकरण दे देते हैं இந்த கிளியரன்ஸ் கொடுத்துடுறாங்க. அப்படின்னா அந்த விளக்கத்தை கொடுத்துடுறாங்க. कि तुम आत्मा कैसे कैसे अपने पार्ट को पहचान जाती है. ஆத்மாக்களா இருக்கிற நீங்க எப்படியெல்லாம் உங்களோட பார்ட்டை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. बाप रचयिता भी है. அப்போ அந்த அப்பா படைப்பவரும் ஆயிருக்காங்க. क्या हमारे पार्ट की रचना करता है. அப்போ என்ன அவங்க நம்மளோட பார்ட்டை உருவாக்குறாங்களா? पार्ट की रचना नहीं करता. பார்ட்டை உருவாக்குறது கிடையாது. लेकिन वो तौर तरीके हमारी बुद्धि में भर देता है जिससे हम अपने पार्ट को पहचान सके. ஆனா அந்த மெத்தட் என்ன இருக்குதோ அந்த முறை அது நம்மளோட புத்தில ஃபிட் பண்ணிடுறாங்க. இது மூலமா நாம நம்மளோட பார்ட்டுகளை தெரிஞ்சுக்குவோம். पालना भी कराते हैं. பிறகு பாலனைய கூடயும் செய்ய வைக்கிறாங்க. विनाश भी कराते हैं. விநாசத்தை கூடயும் பண்ண வைக்கிறாங்க. तुम सब जानते हो भिन्न भिन्न सेटअप पर जो भी सभी ब्रह्मा कुमार कुमारियां हैं. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். வெவ்வேறு விதமான சென்டர்ஸ்ல யாரெல்லாம் பிரம்மா குமார் குமாரிஸ் இருக்கீங்க. ब्राह्मण ब्राह्मणियां हैं उन सबको हर एक को हक है. பிராமன் பிராமணியர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஒவ்வொருத்தருக்கு கூடயும் இந்த உரிமை இருக்குது. बाप को पत्र लिखने का. என்ன உரிமைன்னா அப்பாக்கு லெட்டர் எழுதுற உரிமை ஒவ்வொருத்தருக்கு கூடயும் இருக்கு. अब कोई लिखे या न लिखे. இப்போ எழுதுறாங்களோ விடுறாங்களோ இது அவங்க மேல. जिसका पूर्व जन्मों में कनेक्शन रहा होगा இப்போ பூர்வ ஜென்மத்துல யாரோட கனெக்ஷன் இருக்குமோ वो लिखे बगैर रह न सके. அவங்க எழுதாம இருக்க முடியாது. जिनका नहीं रहा होगा யாரோட கனெக்ஷன் இல்லாம இருந்திருக்குமோ तो क्यों लिखेंगे. அப்ப அவங்க ஏன் எழுதுவாங்க? प्रश्न जैसे पत्र का जवाब नहीं आया तो அவங்க சொல்றாங்க பாபா லெட்டர் நம்ம எழுதிருந்தோம் ஆனா அதுக்கு பதில் வரல. அப்ப பாபா சொல்றாங்க லெட்டருக்கு பதில் வரலன்னா बुद्धि में आना चाहिए कि हमने मुरली पर ध्यान नहीं दिया. புத்தில வரணும் நம்ம முரளி மேல கவனத்தை செலுத்தல. बाप तो रोज पत्र भेजते रहते. அப்பா என்னமோ தினமும் லெட்டர்ஸ அனுப்பிட்டே இருக்காங்க. रोज की हर मुरली को ध्यान में पढ़ने से पता लगेगा कि தினமும் என்ன முரளி வாசிக்கப்படுகிறதோ அத கவனமா கேட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு हमारे प्रश्न का जवाब जरूर मिल जाता है. கவனமா நீங்க கேட்டீங்கன்னா நம்மளோட கேள்விகள் என்ன இருக்குதோ அதுக்கு பதில் கண்டிப்பா கிடைச்சிடும் சொல்றாங்க. तो हक तो सबको है पत्र लिखने का. அப்போ லெட்டர் எழுதுற உரிமை எல்லாருக்குமே இருக்குது. बाबा तो कहते हैं बच्चे सब एक जैसे नहीं. பாபா என்னமோ சொல்றாங்க குழந்தைகளே எல்லாருமே ஒரே மாதிரி இல்ல. नंबरवार है. நம்பர் வாராகி இருக்காங்க. कोई पत्र लिखते हैं कोई नहीं लिखते. சில பேரு லெட்டர்ஸ எழுதுறாங்க சில பேரு எழுதுறது இல்ல. कोई एक दो बारी पत्र लिखेंगे. சில பேரு ஒரு தடவை 2 தடவை லெட்டர்ஸ எழுதுவாங்க. पत्र का जवाब नहीं मिला லெட்டர்ஸ்க்கு பதில் கிடைக்கல तो ठंडे हो जाएंगे. அப்படியே உட்காந்துடுவாங்க. कहते हैं हमारा तो कोई कनेक्शन बाप से नहीं. சொல்வாங்க நம்மளோட கனெக்ஷன் அப்பா கூட இல்ல. दूसरी आत्माओं से पत्र लिखने का कनेक्शन है. மத்த ஆத்மாக்களுக்கு லெட்டர் எழுதுற கனெக்ஷன் என்னமோ இருக்குது. हमारा நம்மளோடது हमारा नहीं. நம்மளது இல்ல. மத்த ஆத்மாக்கள் கூட கனெக்ஷன் இருக்குது அப்பாவோட கனெக்ஷன். ஆனா நம்ம கூட அப்பாவோட கனெக்ஷன் இல்லன்னு சொல்லுவாங்க. டயர்ட் ஆயிடுறாங்க கலத்து போயிடுறாங்க. वास्तव में हर एक को अपना अपना समाचार देना चाहिए.
வாஸ்தவத்துல ஒவ்வொருத்தருக்கு அவங்களோட செய்திய சமாச்சாரம் என்ன இருக்குதோ மெசேஜ் அது எழுதணும். ये क्या बात हुई? இது என்ன விஷயமா இருக்குது? हजारों से उठ करके लाखों की तादाद में बच्चे पहुंच जाएंगे. இப்போ ஆயிரக்கணக்குல இருக்கிற குழந்தைகள் அதிகமாகி லட்சக்கணக்குல ஆயிடுவாங்க. एक एक के लेटर का बाबा अलग अलग जवाब देंगे क्या? ஒவ்வொரு ஆத்மாக்கு பாபா தனித்தனியான பதில கொடுப்பாங்களா? है? लेकिन जवाब मिलता है जरूर. ஆனா கண்டிப்பா பதில் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. जो भी रोज की मुरली है, ஏதெல்லாம் டெய்லி முர்லீஸ் நடக்குதோ வாசிக்கப்படுகிறதோ अगर उसको हम ध्यान से पढ़ें ஒருவேளை அத நம்ம கவனமா படிச்சோம்னா और अपने प्रश्न का जवाब लेवे மற்றும் நம்மளோட கேள்விகளுக்கு நம்ம ஆன்சரை எடுத்துக்கிட்டோம்னா तो जरूर रोज का रोज जवाब मिलता है. அப்போ கண்டிப்பா தினமும் நமக்கு பதில் கிடைக்கும்னு சொல்றாங்க. वो कोई सेंटर्स में ब्राह्मणी ऐसी है சில சென்டர்ஸ்ல பிராமணியர்கள் அப்படின்னா இந்த இன்சார்ஜ் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க कि डेड हेड है. அவங்க டெட் ஹெடா இருக்காங்க. वो कहती है कि हमारे हुक्म के बगैर तुम पत्र मत भेजा करो. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சொல்லாம நீங்க லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பாதீங்க, என்னோட பர்மிஷன் இல்லாம லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பாதீங்க பாபாக்கு. बाप का तो डायरेक्शन है அப்பாவினோட டைரக்ஷன் என்னமோ இருக்குது. कि बाप को कोई भी बच्चा डायरेक्ट पत्र लिख सकता है. அப்பாக்கு எந்த குழந்தை வேணாலும் டைரக்ட் லெட்டரை எழுதலாம், डायरेक्ट पत्र मंगा सकता है. டைரக்ட் லெட்டரை எடுத்துக்கலாம் அப்பாவிடம் இருந்து. इसमें बीच में किसी को चेकिंग कराने की दरकार नहीं है. ஆனா இதுல நடுவுல மத்தவங்களுக்கு செக்கிங் பண்ண வச்சு அனுப்புற அவசியம் ஒண்ணும் இல்ல. हाँ, दूसरों को अगर कोई पत्र लिखते हैं இந்த விஷயம் இருக்கு. மத்தவங்களுக்கு ஒருவேளை லெட்டர்ஸ் எழுதுறோம், और सरेंडर हैंड्स है இப்போ சரண்டர் ஹேண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க மத்தவங்களுக்கு லெட்டர்ஸ் எழுதி கொடுக்கறாங்க. तो जरूरी है कि वो अपने लेटर से அப்போ இது கண்டிப்பா அப்படின்னா அவங்களோட லெட்டர்ஸ் என்ன இருக்குதோ चेक कराए ले ब्राह्मण से. அவங்க என்ன செய்யணும், அந்த இன்சார்ஜ் சிஸ்டர் கிட்ட அவங்களோட லெட்டர்ஸ செக் பண்ண வச்சு அதுக்கு பிறகு அனுப்பணும். बिना चेक किया हुआ लेटर இப்போ செக்கிங் பண்ணாம இருக்கிற லெட்டர்ஸ் कोई भी पार्टी को, कोई भी माता को இப்போ இன்சார்ஜ் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து செக்கிங் பண்ணாமலேயே இப்போ ஒரு பார்ட்டி, எந்த பார்ட்டி வேணாலும் இருக்க பார்ட்டி போயிட்டு இருக்கோம் இல்லையா, இங்க அங்க போகும், அந்த பார்ட்டிக்கு கொடுக்கறது இல்லன்னா மாதாக்கு கொடுக்கறது. कोई भी भाई को पास नहीं करना चाहिए. எந்த பிரதர் ஆயிருக்கலாம், மாதா ஆயிருக்கலாம், பார்ட்டி ஆயிருக்கலாம், அவங்களுக்கு பாஸ் பண்ண கூடாது, கொடுக்க கூடாது. अगर पास करते हैं ஒருவேளை கொடுக்கறாங்கன்னா तो श्रीमत की बरखिलाफी करते हैं. என்ன அர்த்தம் ஆயிடுச்சுன்னா இது ஸ்ரீமத்துக்கு விபரீதமான விஷயம் ஆயிடுச்சு. ब्राह्मणियां मेले करती हैं, பிராமணியர்கள் மேலே பண்றாங்க, मेले में खड़े करती है, மேலே எல்லாமே செய்யறாங்க, आपस में मिलती जुलती रहती है. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, ये सब मेले मेले बनाने वाले. இப்போ இந்த மேலா எல்லாம் என்ன அவங்க செய்யறாங்க இல்லையா, இந்த மேலா மூலமா என்ன ஆகும், இதனால அழுக்குதான் ஏற்படும். संगम युग में जो बाप साकार में आकर के मिलता है சங்கம் யுகத்துல எந்த அப்பா வந்து சாக்காரத்துல சந்திக்கிறாங்க, उससे तुम स्वच्छ बनते हो. அவங்க மூலமா நீங்க சுத்தமாகறீங்க. उन मेलों में मेले बनते हैं, फिर छिपाना चाहते हैं. அந்த மேலாக்கள்ல என்ன ஆகுது,
அழுக்காகுறாங்க. பிறகு அத மறக்க வைக்கிறதுக்காக மறைச்சு வச்சுக்கிறாங்க. जो मैलापन आया அந்த அழுக்கான தனம் என்ன வந்துச்சோ उस मैलेपन का पूरा पोता मेल அந்த அழுக்கான விஷயங்கள் என்ன ஏற்பட்டதோ அந்த விஷயங்களை नहीं देती। அதோட செய்திய குடுக்கறது இல்ல. बच्चे अपनी खुश खैरियत का समाचार लिखते रहे। இப்போ குழந்தைகள் என்ன செய்யணும்னா நீங்க எப்படி இருக்கீங்க இந்த விஷயத்த எழுதணும்னு சொல்றாங்க. நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கீங்க, அதெல்லாமே எழுதி அனுப்பணும். कई ब्राह्मणियां अपने को मुमिया मिट्ठू समझती है। சில பிராமணியர்கள் அவங்கள மூமியா மிட்டு அப்படின்னா தன்னை பத்தி தானே மகிமைய பாடிக்கிறது, பெருமையா சொல்லிக்கிறது. ये नहीं समझती कि हम भूले करते हैं। இது புரிஞ்சுக்கிறது இல்ல, நாம தவறுகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். हमसे भी भूले होती है। நம்ம மூலமாவும் தவறுகள் ஆகுது. पोलाइट होकर के नहीं चलती। கனிமையாக இருக்கிறது இல்ல, பொலைட்டாக இருக்கிறது இல்ல. तो जिज्ञासु टूट जाते हैं। रुकना चाहिए। பொலைட்டாக இருக்கணும், ஆனா இருக்கிறது இல்ல. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோவம் வந்துடுது. क्यों? பாபா கேக்குறாங்க, கோவம் வர்றது சரியா? ब्राह्मणी पोलाइट होके नहीं चलती है, स्ट्रिक्ट रहती है, तो रुकना नहीं चाहिए। இப்போ அந்த சிஸ்டர் பொலைட்டாக இருக்கிறது இல்ல, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்போ என்ன கோவப்படக்கூடாதா? என்ன கோவம் வரக்கூடாதா? बाप को बताना चाहिए। हाँ। யாரோ சொல்றாங்க அப்பாக்கு சொல்லணும். பாபா கேக்குறாங்க அப்பாக்கு சொல்லணுமா? बाप पोलाइट है, वो सामने तो नहीं रहता, ब्राह्मणी सामने रहती है। அப்பா என்னமோ பொலைட்டாக இருக்காங்க, ஆனா அவங்க முன்னாடி இல்ல, பிராமணி தான் முன்னாடி இருப்பாங்க. व्यवहार में तो ब्राह्मणी के साथ आना पड़ता है। இப்போ क्या करें? பிராமணியனோட கனெக்ஷன்ல தான் வர வேண்டியதா இருக்கும். அப்ப என்ன செய்யறது? வேலை என்னமோ அவங்க கூட தான் இருக்கும். என்ன செய்யறது அப்போ? ड्रामा में जो भी सामने आता है वो सब டிராமால ஏதெல்லாம் முன்னாடி வருதோ அதெல்லாமே कल्याणकारी है। அதெல்லாமே நன்மைக்காக தான் சொல்றாங்க. घड़ी घड़ी जो भी घटित हो रहा है उसमें सब में कल्याण देखना चाहिए। ஒவ்வொரு செகண்டுக்கு கூட என்னெல்லாம் ஆக்ட் ஆயிட்டு இருக்குதோ அதுல நன்மை தான் பார்க்கணும். शिव बाबा भी कल्याणकारी, சிவ பாபாவும் நன்மை செய்பவர், ड्रामा भी कल्याणकारी, இந்த டிராமாவும் கல்யாண்காரி தான் இருக்குது. हमारा पार्ट भी நன்மைக்கான டிராமா தான். நம்மளோட பாட்டும் कल्याणकारी। கல்யாண்காரியா இருக்குது. ब्राह्मणी भूले करती है, நம்மளோட பாட்லயும் நன்மை தான் நிறைஞ்சிருக்குது. பிராமணி ஒருவேளை தவறு செய்யறாங்கன்னா तो जो जैसा करता है उसको वैसा बाप के दरबार में नूद है। இப்ப யாரு எப்படி செய்யறாங்களோ அவங்களுக்கு அப்பாவினோட இந்த கோர்ட்ல இந்த ஒரு தர்பார் இருக்கு இல்லையா, இதுல பிக்ஸ் ஆயிருக்குது. बाप किसी का कुछ रखता नहीं है। அப்பா யாரது கூடயும் ஒண்ணுமே வச்சுக்க மாட்டாங்க. अच्छे को अच्छा वापस देता है ब्याज सहित। இப்போ நல்லவங்களுக்கு நல்லதாகி எப்படின்னா வட்டிய போட்டு கொடுப்பாங்க. और बुरे को बुरा वापस देता है ब्याज सहित। மற்றும் யாரு கெட்டவங்க இருக்காங்க அவங்களுக்கு கூடயும் வட்டியோட அந்த கெட்ட விஷயங்கள் என்ன இருக்குதோ அது கொடுத்துருவாங்க. जिज्ञासु रूठ जाते हैं, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோவம் வந்துடுது, आना छोड़ देते हैं,
வருது விட்டுடுறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோவம் வந்துடுச்சு, அதனால வருது விட்டுடுறாங்க. बाप कहते हैं रूठो मत। அப்பா சொல்றாங்க கோவப்படாதீங்க. क्या? என்ன? बाप की पढ़ाई से नहीं रूठना चाहिए। அப்பாவினோட படிப்பு, அது மேல கோவப்படக்கூடாது. तुम्हारी बुद्धि में तो है உங்களோட புத்தில என்னமோ இருக்குது இல்லையா? कि तुमको पढ़ाने वाला कौन है? உங்களுக்கு படிக்க வைக்க கூடியவங்க யாரா இருக்காங்க? तुमको पढ़ाने वाला तो एक है। உங்களுக்கு படிக்க வைக்க கூடியவங்க ஒருத்தரா இருக்காங்க. ब्राह्मणियां भी तो पढ़ाई रही है ना। பிராமணியர்கள் கூடயும் படிச்சு படிக்க வச்சிட்டு இருக்காங்க இல்லையா? एक बाप से पढ़ाई पढ़ करके ही पढ़ाते हैं। ஒரு அப்பாவிடம் இருந்து படிச்சுதானே படிக்க வைக்கிறாங்க. पढ़ाई तो एक ही है படிப்புன்றது ஒரே படிப்பு தான் और एक के द्वारा है। மற்றும் ஒருத்தர் மூலமா தான் வருது கிடைக்குது. जिज्ञासु आना छोड़ देते हैं। இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வருறதை விட்டுடுறாங்க. ब्राह्मणियां कहती हैं हमारे बिगर पूछे बाबा को पत्र लिखो। பிராமணியர்கள் சொல்றாங்க என்ன கேட்காம பாபாக்கு லெட்டர்ஸ் எழுதாதீங்க. इसलिए बाबा कहते हैं सब बच्चों को हक है बाबा को पत्र लिखने। அதனாலதான் பாபா சொல்லிட்டு இருக்காங்க எல்லா குழந்தைகளுக்கு லெட்டர்ஸ் எழுதுற உரிமை இருக்குது. सब समाचार देना चाहिए। எல்லா செய்திகளை கொடுக்கணும். ब्राह्मणी ठीक नहीं पढ़ाती है, नबाबी दिखाती है, कोई डिसर्विस करती है। பிராமணியர்கள் அந்த பிராமணி சரியா படிக்க வைக்கிறது இல்ல, இப்ப சரியா இருக்கிறது இல்ல, கண்ட்ரோல் பண்றாங்க. तो समाचार देने से उनको सावधानी मिली। இப்போ நீங்க செய்திய கொடுத்தீங்க சொன்னீங்கன்னா பாபா அவங்கள அலர்ட் பண்ணுவாங்க. अब सावधानी मिलेगी। எப்போ அவங்களுக்கு அலர்ட் பண்ணுவாங்க? बाबा को समाचार देंगे तो सावधानी मिलेगी। பாபாக்கு நீங்க மெசேஜ கொடுத்தீங்கன்னா பாபா அலர்ட் பண்ணுவாங்க. समाचार कौन देवे? இப்போ இந்த செய்தியை யார் கொடுக்கறவங்க? बच्चे समाचार देंगे। யாரோ சொல்றாங்க குழந்தைகள். பாபா கேக்குறாங்க குழந்தைகள் கொடுப்பாங்களா, கொடுப்பீங்களா? और बच्चों को डर लगता हो तो குழந்தைகளுக்கு ஒருவேளை பயம் இருந்ததுன்னா अपना कर्तव्य பயமா இருந்துச்சுன்னா और अपना कर्तव्य अगर कोई छिपा लेंगे तो विकर्म बढ़ते जाते। பாபா சொல்றாங்க இப்போ ஒருத்தர் தன்னோட கடமைகள் மற்றும் அதுக்கு விபரீதமானது அகர்த்தவ்ய அப்படின்னா கடமைக்கு விபரீதமான விஷயங்களை ஒருவேளை மறைச்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்க. बच्चे हर प्रकार का समाचार दे सकते हैं। குழந்தைகள் எல்லா விதமான மெசேஜஸ் கொடுக்கலாம் பாபாக்கு. बाबा से कोई भी समाचार छिपाना नहीं चाहिए। பாபா கிட்ட எந்த விதமான மெசேஜஸ் கூடயும் மறைக்க வைக்க கூடாது, மறைச்சு வைக்க கூடாது. टीचर का भी समाचार दे सकते हैं। டீச்சர்ஸ் பத்தி கூடயும் சொல்லலாம். अज्ञान काल में भी टीचर की रिपोर्ट प्रिंसिपल को करते थे ना। அஞ்ஞான காலத்திலயும் டீச்சரினோட ரிப்போர்ட் பிரின்சிபலுக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க இல்லையா? तो यहाँ भी कर सकते हैं। அப்போ இங்கவும் செய்யலாம். इनको बदली करो। இவங்கள மாத்துங்க. यहाँ कभी बाबा के पास ब्राह्मणी की रिपोर्ट आती है இங்கவும் பாபா கிட்ட இந்த பிராமணியினோட ரிப்போர்ட் வருது. तो बाबा बहुतों को बदली भी कर देते हैं। அப்போ பாபா நிறைய பேரை சேஞ்ச் கூடயும் பண்ணிடுறாங்க. कहाँ எங்க சேஞ்ச் பண்றாங்க? कहाँ எங்க சேஞ்ச் பண்றாங்க? मुंबई में। எங்க சேஞ்ச் பண்ணாங்க? இந்த முரளி பாம்பேல போயிட்டு இருக்குது இல்லையா, அதனால பாபா அங்க கேட்டுட்டு இருக்காங்க. எங்க சேஞ்ச் பண்ணுவாங்க? என்ன பாம்பே இல்லையா? या तो फिर यहाँ मंगा लेते हैं
இல்லைன்னா இங்க வர வைப்பாங்க, दिखाई देते हैं। உட்கார வச்சிடுவாங்க. यहाँ आकर के क्या नुकसान करेंगे? இங்க வந்து அவங்க என்ன நஷ்டம் பண்ணுவாங்க? तो सब बच्चे समाचार तो दे सकते हैं। அப்போ எல்லா குழந்தைகள் செய்திய கொடுக்கலாம். कोई भी समाचार हो बाबा के पास எந்த விதமான சமாச்சாரம் வேணாலும் ஆயிருக்கலாம், செய்தி வேணாலும் ஆயிருக்கலாம், அது பாபா கிட்ட दे सकते हैं। அனுப்பலாம். कोई में खामी हो, अगर कोई महारानी बन करके बैठ जाए, இப்போ ஒருத்தருக்குள்ள வீக் பாயிண்ட்ஸ் இருக்குது, அவங்க மகாராணி ஆகி உட்கார்ந்து இருக்காங்க. खटिया पर बैठे बैठाए चाय मंगवाए, இப்போ கட்டில் மேல உட்கார்ந்து இருக்கிறப்போவே டீயை எடுத்துன்னு சொல்லுறது, तो उसकी रिपोर्ट करनी चाहिए। அப்போ அப்படிப்பட்டவங்களோட ரிப்போர்ட்ட பண்ணணும், ரிப்போர்ட்ட கொடுக்கணும். माना அப்படின்னா यहाँ तो सब सेवाधारी है। இங்க எல்லாருமே சேவாதாரிகள் ஆயிருக்காங்க. यहाँ कोई को राजाई नहीं मिली है। இங்க யாருக்குமே ராஜாங்கம் கிடைக்கல. ब्राह्मणों की राजाई नहीं होती, பிராமணர்களினோட ராஜாங்கம் இல்ல, இருக்கிறது இல்ல. ब्राह्मण होते हैं सेवाधारी। பிராமணர்கள் சேவாதாரி ஆகி இருப்பாங்க. बाप खुद क्या कहते हैं? அப்பா சுயம் என்ன சொல்றாங்க? बच्चे आई एम योर मोस्ट एविडेंट सर्वेंट। குழந்தைகளே, நான் உங்களோட மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வெண்ட் ஆயிருக்கிறேன். तो बाप जब खुद छोटा बन करके आता है, இப்போ அப்பா சுயம் சின்னவங்கள் ஆகி வராங்க. तो बच्चों को बड़ा बन करके बैठने का सवाल அப்போ குழந்தைகளுக்கு பெரியவங்களாகி உட்கார்ற ஒரு கேள்வி नहीं। இல்ல. अगर यहाँ जास्ती फुर्सतों में मौज में रहेंगे, இப்போ இங்க ஒருவேளை ரொம்ப நேரம் நீங்க என்ஜாய் பண்றீங்க, तो वहाँ का घाटा पड़ जाता है। நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அங்க என்ன ஆயிடும்? மகிழ்ச்சியில இருக்கீங்க இங்கன்னா அங்க லாஸ் ஆயிடும் சொல்றாங்க, நஷ்டம் ஆயிடும். ये माया है ना, இது மாயா இருக்குது இல்லையா? नशे में ले आती है। போதல கொண்டு வருது. सब बच्चों को हक है समाचार देने का। எல்லா குழந்தைகளுக்கு செய்திய கொடுக்கிற உரிமை இருக்குது. सेंटर चलाने वाली ब्राह्मणे से कई बच्चे भी होशियार हो जाते हैं। இப்போ சென்டரை நடத்தக்கூடிய பிராமணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தா நிறைய குழந்தைகள் ரொம்ப புத்திசாலிகள் ஆயிடுறாங்க. वो जरूर समाचार देंगे। அவங்க கண்டிப்பா செய்திய கொடுப்பாங்க. क्या कहा? பாபா என்ன சொன்னாங்க? जो बच्चे जास्ती होशियार हो जाते हैं, எந்த குழந்தைகள் ரொம்ப புத்திசாலி ஆயிடுவாங்களோ, ज्ञान में तीखे जाते हैं, ஞானத்துல ரொம்ப தீவிரமா போயிடுறாங்களோ, वो बाप को जरूर समाचार देंगे। அவங்க அப்பாக்கு கண்டிப்பா செய்திய கொடுப்பாங்க. अगर समाचार नहीं देते हैं ஒருவேளை செய்திய சொல்லலைன்னா तो फिर हिल पड़े। அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஷேக் ஆயிடுவாங்க. डिसर्विस हो जाती है। பிறகு டிஸ்சர்வீஸ் ஆயிடுது. बाप कहते हैं मूल बात है याद की। அப்பா சொல்றாங்க மூலமான விஷயம் என்னன்னா நினைவினோட விஷயம். याद की पावर होगी நினைவினோட பவர் இருந்ததுன்னா तो सब सहज सहज चलता जाएगा। அப்ப எல்லாமே சகஜமாகவே போயிட்டு இருக்கும். समझाने में भी नशा चढ़ जाता है। புரிய வைக்கிறதுல கூடயும் போதை ஏறிடுது. हठयोगियों को राजयोग का बिल्कुल पता नहीं। ஹட்டயோகிகளுக்கு ராஜயோகத்தை பத்தி
ஒண்ணுமே தெரியாது. क्या बात हुई? இது என்ன விஷயமாச்சு? अभी अभी ब्राह्मणी की बात कर रहे थे இப்போதான் பிராமணியினோட விஷயத்த பேசிட்டு இருந்தாங்க. और अभी अभी மற்றும் இப்போ हठयोगियों की बात करने लगे. ஹட்டயோகியை பத்தி பேசுறதுக்காக ஆரம்பம் செஞ்சுட்டாங்க. क्यों? ஏன் இப்படி? ब्राह्मणी अपनी हट पर अड़ जाती है பிராமணி தன்னோட பிடிவாதத்தை காமிக்கிறாங்களா? अपनी बात मनवाने के लिए. பிடிவாதம் பண்றாங்களா? அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்தை தான் கேட்கணும் என்றதுக்காக. अच्छा, அச்சா, हठयोगियों को राजयोग का बिल्कुल पता नहीं है. ஹட்டயோகிகளுக்கு ராஜயோகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. गीता का भगवान कौन था? கீதாவினோட கணவன் யாராகி இருந்தாங்க? हैं? ब्राह्मणी से बात करते करते गीता के भगवान के ऊपर कहाँ पहुँच गए? இப்போ பிராமணிய பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இத விட்டு கீதாவோட பகவான் யாரு என்ற விஷயத்த பத்தி பாபா என்ன செஞ்சிட்டாங்க? சொல்றதுக்கு ஆரம்பம் செஞ்சிட்டாங்க. இது எங்க வந்து ரீச் ஆனாங்க? गीता के भगवान से इस बात का क्या कनेक्शन? கீதாவினோட பகவான் இருக்காங்க இல்லையா, அது கூட என்ன கனெக்ஷன் இருக்குது? हैं? अरे बड़ी से बड़ी ब्राह्मणी कौन है? அரே, பெரியதிலும் பெரிய பிராமணி யார் ஆனாங்க? जैसे बड़ी से बड़ी ब्राह्मणी है இப்போ இவங்க பெரியதிலும் பெரிய பிராமணி ஆயிருக்காங்கன்னா, ब्रह्मा. பெரியதிலும் பெரிய பிராமணி ஆயிருக்காங்க பிரம்மா. ब्रह्मा ब्रह्मा एक का नाम नहीं होता है. பிரம்மானா ஒருத்தரோட பேராகி இருக்காது. ஒருத்தருக்கு மட்டும் பிரம்மா என்ற பேரு கிடைக்கிறது இல்ல. ब्रह्मा नाम बहुतों के होते हैं. பிரம்மா என்கிற பேரு நிறைய பேருக்கு கிடைக்குது. ब्रह्मा के 4 मुख दिखाए जाते हैं. ब्रह्मा के பிரம்மாக்கு 4 முகத்தை காமிக்கப்படுகிறது. 5 मुख भी दिखाए जाते हैं. பிரம்மாக்கு 5 முகங்களை கூடயும் காமிக்கப்படுகிறது. और बैल का पार्ट किसका बताया? மற்றும் இந்த எருதினோட பாட்டு யாருக்காக சொன்னாங்க? हैं? ब्रह्मा का. பிரம்மாவினோடது. माने अड़ जाता है क्या? யாரோ சொல்றாங்க பிரம்மாது. பாபா கேக்குறாங்க பிரம்மாதான். அப்படி என்ன அவங்க அப்படியே பிடிவாதத்தை பிடிக்கிறாங்களா? बैल क्या करता है? खेती में काम करते करते कभी कभी बैल இப்போ இந்த இது என்ன செய்யுது? எருது என்ன செய்யுதுன்னா, இப்போ வயல்ல வேலை பண்ண பண்ண अड़ जाता है. அப்படியே உக்காந்துடுது. அப்படி என்ன அப்படியே तो ब्राह्मणी की बात से हट करके ஸ்டபன் ஆயிடுது இல்லையா? அப்போ பாபா சொல்றாங்க, இந்த ஒரு பிராமணியினோட விஷயத்தை விட்டு कहाँ गए? எங்க வந்துட்டாங்க? बड़ी से बड़ी ब्राह्मणी को पकड़ लिया. பெரியதிலும் பெரிய பிராமணிய பிடிச்சுக்கிட்டாங்க. हट करने लग पड़ती. அந்த அடத்தை காமிக்கிறதுக்காக பிடிவாதத்தை காமிக்கிறாங்க. कि मैं जो कहती हूँ நான் என்ன சொல்றேனோ वो सच्ची बात है. அதுதான் உண்மையான விஷயம். अब इन हठयोगियों को இப்போ இந்த ஹட்டயோகிகளுக்கு राजयोग का तो बिल्कुल पता नहीं. ராஜயோகத்தை பத்தி கொஞ்சமும் தெரியாது. कि गीता का भगवान कौन था? கீதாவினோட கணவன் யாராகி இருந்தாங்கன்னு. हैं? माने ब्रह्मा को और ब्रह्मा के जो भी फॉलोअर्स हैं அப்படின்னா பிரம்மாக்கு மற்றும் பிரம்மாவினோட ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்களோ இருக்காங்களோ, ब्रह्मा कुमारी कुमारियाँ பிரம்மா குமார் குமாரிஸ், उनको बिल्कुल पता नहीं है அவங்களுக்கு கொஞ்சமும் தெரியாதா? कि गीता का भगवान कौन था. கீதாவோட கணவன் யாருன்னு அவங்களுக்கு கொஞ்சமும் தெரியாதா? क्या समझती है ब्रह्मा कुमारियाँ? பிரம்மா குமாரிஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க? हैं? वो समझती है
ये दादा लेखराज ब्रह्मा उर्फ कृष्ण की सोली தாதா லேக்ராஜ் பிரம்மா என்கிற கிருஷ்ணவாலி சோல் தான் गीता का साकार भगवान है। கீதாவினோட சாக்கார் பகவான் ஆயிருக்காங்க. जब ब्रह्मा ही गीता का साकार भगवान है எப்போ பிரம்மா தான் சாக்கார் கீதாவினோட கணவன்னா तो ओरिजिनल ब्रह्मा कौन? அப்போ ஒரிஜினலா இருக்கிற பிரம்மா யாரு? आदि ब्रह्मा कौन? ஆதி பிரம்மா யாரு? है? गीता माता। கீதா மாதா. तो जो आदि ब्रह्मा है ब्रह्मा में कौन प्रवेश करता है? இப்ப யாரு ஆதி பிரம்மாவும்? பாபா கேக்குறாங்க பிரம்மாக்குள்ள யார் பிரவேசம் பண்றாங்க? है? शिव बाबा की शिव बाप? சிவ் பாபாவா இல்லனா சிவ் பாப் பிரவேசம் பண்றாங்களா? कोई कहता है शिव बाबा, कोई कहता है शिव बाप। சிலர் சொல்றீங்க சிவ் பாபா, சிலர் சொல்றீங்க சிவ் பாப். शिव बाबा प्रवेश करता है, சிவ் பாபா பிரவேசம் செய்யறாங்களா? शिव बाप प्रवेश करता है। சிவ் பாப் பிரவேசம் பண்றாங்களா? तो सर्वव्यापी हो गया क्या? அப்போ சர்வவியாபி ஆயிட்டாங்களா? शिव बाप मुकर्रर रूप से प्रजापिता में प्रवेश करता है சிவ் பாப் முக்கர ரூபத்துல பிரஜாபிதால பிரவேசம் பண்றாங்களா? या ब्रह्मा में प्रवेश करता है? இல்லன்னா பிரம்மாக்குள்ள பிரவேசம் பண்றாங்களா? हैं? सुनने सुनाने का पाठ बजाने के लिए शिव बाबा प्रवेश करता है। யாரோ என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பாபா சொல்றாங்க கேட்க மற்றும் சொல்ற பாட் பண்றதுக்காக சிவ் பாபா பிரவேசம் பண்ணிட்டாங்களா? शिव बाप जो है वो सुनने और सुनाने का भक्ति मार्ग का फाउंडेशन डालने के लिए आता है। இப்ப சிவ் பாப் யார் இருக்காங்களோ அவங்க கேக்குறது மற்றும் சொல்லுற பக்தி மார்க்கத்தினோட ஃபவுண்டேஷன் போடுறதுக்காக வராங்களா? आता है क्या? வராங்களா? सुनने सुनाने का फाउंडेशन डालने के लिए नहीं आता है। இப்போ கேக்குறது மற்றும் சொல்ற ஃபவுண்டேஷனுக்காக வரல. उसके आने का मकसद क्या है? அவங்க வர்ற ஒரு भक्ति को खलास करने के लिए आता है। அவங்க எந்த லட்சத்தை வச்சு வராங்க? இந்த பக்திய முடிக்கிறதுக்காக और ज्ञान का फाउंडेशन डालने के लिए आता है। மற்றும் ஞானத்தினோட ஃபவுண்டேஷனை போடுறதுக்காக வராங்க. ब्रह्मा क्या समझ के बैठ जाते हैं? அப்போ பிரம்மா என்ன நினைச்சுக்கிட்டு உட்கார்றாங்க? कि शिव बाप मेरे में आता है சிவ் பாப் எனக்குள்ள வராங்க, इसलिए मैं ही साकार भगवान हूँ। அதனால நான் தான் சாக்கார் பகவான் ஆயிருக்கிறேன். और साकार भगवान की बुद्धि में बात जो बैठ जाती है மற்றும் சாக்கார் பகவானினோட விஷயம் என்ன புத்தியில உட்கார்ந்துடுது, वो फिर ये बुद्धि में नहीं आने देती பிறகு அது இந்த விஷயம் புத்தியில வர்றதுக்கு அலோ பண்ணாது, விடாது. कि वो सुप्रीम सोल मुकर्रर रथ कौन सा है जिसमें आज से अंत तक कार्य करता है। இந்த விஷயம் என்ன உட்கார்ந்துடுது இல்லையா, இந்த விஷயம் இத புரிஞ்சுக்கிறதுக்காக விடுறது இல்ல. அந்த சுப்ரீம் சோல் அப்பா எந்த முக்கர ரூபத்துல வேலைய பண்ணிட்டு இருக்காங்க என்றது புரிஞ்சுக்க விடாது. बेसिक में भी பேசிக்லயும் ब्रह्म ही ब्रह्मा चिल्लाते चिल्लाते ब्रह्मा कुमारियों के 8 फेल होने लगे। ब्रह्मा का भी 8 फेल। பிரம்மா பிரம்மான்னு சொல்லி கத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, கத்துட்டு இருந்தாங்க. இதனால இப்படி செஞ்சு செஞ்சு பிரம்மாவினோட ஹார்ட் ஃபெயில் கூட ஆயிடுச்சு. और एडवांस में भी ऐसा ही चल रहा है। மற்றும் அட்வான்ஸ்ல கூடயும் இப்படிதான் ஆயிட்டு இருக்குது. क्या चल रहा है? என்ன நடந்துட்டு இருக்குது? ये नहीं समझते कि माँ का पार्ट बजाने वाला இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறது இல்ல. அம்மாவினோட பாட் செய்யக்கூடியவங்க और बाप का पार्ट
पाठ बजाने वाला एक ही आत्मा है। மற்றும் அப்பாவினோட பாட் செய்யக்கூடியவங்க ஒரே ஆத்மா தான். कौन? யாரு? सुप्रीम सोल। சுப்ரீம் சோல். वो सुप्रीम सोल शिव ही அந்த சுப்ரீம் சோல் சிவன் தான். दादा लेखराज ब्रह्मा में प्रवेश करके தாதா லேக்கராஜ் பிரம்மாக்குள்ள பிரவேசம் பண்ணி सहनशीलता की अति का पाठ बजाता है। சகிப்பு தன்மையினோட ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ரொம்ப அதிகமான பாட்டை செய்றாங்க. नहीं तो दादा लेखराज के और भी तो जन्म पहले हो चुके हैं, 63 जन्म। ரொம்ப சகிப்பு தன்மையினோட பாட்டு அவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணி பண்ணாங்க சுப்ரீம் சோல். இல்லைன்னா தாதா லேக்கராஜ் பிரம்மாவினோட மத்த ஜென்மங்கள் கூடயும் இருந்தது இல்லையா 63 ஜென்மத்துல. उन जन्मों में सहनशीलता का ऐसा पाठ क्यों नहीं बजाया? அந்த ஜென்மங்கள்ல அப்படிப்பட்ட சகிப்பு தன்மையினோட பாட்டை ஏன் செய்யல பிரம்மா பாபா? वास्तव में வாஸ்தவத்துல सारे जगत की माता का पाठ भी कौन बजाता है? முழு உலகத்தினோட அம்மா வினோட பாட்டை கூடயும் யார் செய்றாங்க? परमात्मा शिव ही बजाता है। பரமாத்மா சிவன் தான் செய்றாங்க. और सारी सृष्टि को மற்றும் முழு சிருஷ்டிக்கு वर्षा देने சொத்தை குடுக்கிற और सारी सृष्टि में ज्ञान का बीज बोने का पाठ भी बाप ही बजाता है। மற்றும் ஞானத்தினோட முழு சிருஷ்டிக்கு ஞானத்தினோட விதைய விதைக்கிற பாட்டு கூடயும் அப்பா தான் செய்யறாரு. वो बाप भी है, அவங்க அப்பாவும் ஆயிருக்காங்க, वो माता भी है। அவங்க அம்மாவும் ஆயிருக்காங்க. लेकिन साकार तन अलग अलग होता है। ஆனா சாக்கார சரீரம் தனித்தனியாகி இருக்கும். एक के द्वारा माता का पाठ बजाता है, दूसरे के द्वारा ஒருத்தர் மூலமா அம்மாவினோட பாட்டை செய்யறாங்க, இன்னொருத்தர் மூலமா पिता का पाठ। அப்பாவினோட பாட்டை செய்யறாங்க. जिसके द्वारा पिता का पाठ बजाता है मुकर्रर रूप से, யார் மூலமா அப்பாவினோட பாட்டை செய்யறாங்களோ முக்கர ரூபத்துல उसे प्रजापिता कहा जाता है। அவரை பிரஜாபிதான்னு சொல்லப்படுகிறாங்க. प्रजापिता एक ही होता है। பிரஜாபிதா ஒருத்தர் தான் இருப்பாங்க. एक के द्वारा माता का पाठ बजाता है, दूसरे के द्वारा पिता का पाठ। ஒருத்தர் மூலமா அம்மாவினோட பாட்டை செய்யறாங்க, இன்னொருத்தர் மூலமா அப்பாவினோட பாட்டை செய்யறாங்க. जिसके द्वारा पिता का पाठ बजाता है मुकर्रर रूप से, யார் மூலமா அப்பாவினோட பாட்டை செய்யறாங்களோ முக்கர ரூபத்துல उसे प्रजापिता कहा जाता है। அவரை பிரஜாபிதான்னு சொல்லப்படுகிறாங்க. प्रजापिता एक ही होता है। பிரஜாபிதா ஒருத்தர் தான் இருப்பாங்க. और ब्रह्मा மற்றும் பிரம்மா अनेकों के नाम हो जाते हैं। பிரம்மா நிறைய பேருக்கு பிரம்மா என்கிற பேரு கிடைக்குது. तो बेसिक नॉलेज हो चाहे एडवांस नॉलेज हो, இப்போ பேசிக் நாலேஜ் ஆயிருக்கலாம், இல்லைன்னா அட்வான்ஸ் நாலேஜ் ஆயிருக்கலாம். उसमें बुद्धि में ये बात रहनी चाहिए அதுல எப்படின்னா புத்தில இந்த விஷயம் இருக்கணும். कि वो सुप्रीम सोल बाप ही सर्वे सर्वा है। அந்த சுப்ரீம் சோல் அப்பா தான் எல்லாமே. वही माँ के रूप में है, वही बाप के रूप में है। அவரே தான் அம்மாவோட ரூபத்துல இருக்காங்க, அவரே தான் அப்பாவோட ரூபத்துல இருக்காங்க. वही टीचर के रूप में है, அவர் தான் டீச்சரினோட ரூபத்துல இருக்காங்க. और सदगुरु के रूप में भी वही पाठ बजाता है। மற்றும் சத்குருவினோட ரூபத்திலையும் அவரே தான் பாட்ட செய்யறாங்க. अंतर सिर्फ इतना है வித்தியாசம் வெறும் இவ்வளவுதான் இருக்கு. कि माँ के रूप में अलग चोले से पाठ बजाता है, அம்மாவினோட ரூபத்துல செப்பரேட்டான பாட்ட செய்யறாங்க. और बाप टीचर सदगुरु के रूप में மற்றும் அப்பா டீச்சர் சத்குருவினோட ரூபத்துல एक ही चोले से पाठ बजाता है। ஒரே சரீரம் மூலமா பாட்ட செய்யறாங்க. इस एक चोले से वो मुकर्रर रूप से அந்த ஒரு சரீரம் மூலமா அவங்க முக்கர ரூபத்துல बाप टीचर सदगुरु का पाठ बजाता है। அப்பா டீச்சர் சத்குருவினோட பாட்ட செய்யறாங்க. वो बाप
அந்த அப்பா ज्ञान का बीज बोने वाला भी है ஞானத்தினோட விதைய விதைக்கக்கூடியவங்களும் ஆயிருக்காங்க. और अंत में वर्षों बच्चों को மற்றும் கடைசியில குழந்தைகளுக்கு जीवन मुक्ति का वर्षा देने वाला भी. முக்தி ஜீவன் முக்தியினோட சொத்தை கொடுக்க கூடியவரும் ஆயிருக்காங்க. जो ब्रह्मा मुख से मुरली उच्चारित की जाती है. இப்போ பிரம்மா முக மூலமா என்ன முரளிய சொல்லப்படுகிறதோ जो सामान्य रूप से एक गीत बन करके कविता बन करके बच्चों के सामने आता है. அது ஒரு நார்மலான ரூபத்துல ஒரு சாதாரணமான ரூபத்துல குழந்தைகளுக்கு முன்னாடி ஒரு பாட்டாகி ஒரு கவிதைகளாகி கவிதையினோட ரூபத்துல வருது. वो गीत அந்த ஒரு பாட்டு बेसिक नॉलेज में जो बच्चे पढ़ते हैं पहले பேசிக் நாலேஜ்ல எந்த குழந்தைகள் ஃபர்ஸ்ட் படிக்கிறாங்களோ उनके लिए रटने की चीज हो जाती है. அவங்களுக்கு மனப்பாடம் பண்ற பொருள் ஆயிடுச்சு, விஷயம் ஆயிடுச்சு. क्योंकि देने वाला स्वयं भी ஏன்னா கொடுக்க கூடியவங்க சுயமும் साकार रूप में उसके गुह्य अर्थ को नहीं समझता. சாக்கார ரூபத்துல அதோட ஆழமான ரகசியத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல. ब्रह्मा की बुद्धि में ही जब वो बात नहीं आती है गहराई की, பிரம்மாவினோட புத்திலேயே அந்த ஆழமான விஷயங்கள் வரதில்லைன்னா तो ब्रह्मा के जो बच्चे हैं उनकी भी बुद्धि में वो बात அப்போ பிரம்மாவினோட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட புத்திலையும் இந்த விஷயங்கள் नहीं आ सकती. வர முடியாது. लेकिन माँ ஆனா அம்மா माँ होती है அம்மா ஆகி இருப்பாங்க. और बच्चे बच्चे होते हैं. மற்றும் குழந்தைகள் குழந்தைகளாகி இருப்பாங்க. बच्चों में कोई छोटे बच्चे होते हैं, कोई बड़े बच्चे होते हैं. குழந்தைகள்ல சில குழந்தைகள் சின்ன குழந்தைகளாகி இருப்பாங்க, சில பேரு பெரிய குழந்தைகளாகி இருப்பாங்க. बड़ों बच्चों में भी जो बड़े से बड़ा एल्डर ब्रदर होता है, பெரிய குழந்தைகளே கூடயும் யாரு பெரியதிலும் பெரிய அண்ணா ஆகி இருப்பாங்க, எல்டர் பிரதர் ஆகி இருப்பாங்க. वो ज्यादा से ज्यादा प्योरिटी की पावर से पैदा होता है. அவங்க அதிகதிலும் அதிக பியூரிட்டி பவர் மூலமா ஜென்மத்தை எடுத்துக்கிறாங்க. बुद्धिमान बाप का बुद्धिमान बच्चा होने के कारण புத்திசாலி அப்பாவினோட புத்திசாலி குழந்தை ஆகி இருக்கிற காரணத்தினால पैलोटी का बच्चा होने के कारण ஃபர்ஸ்ட் குழந்தை இருக்கிற காரணத்தினால बाप के पूरे वर्षे का वो हकदार बनता है. அப்பாவினோட முழுமையான அந்த சொத்துக்கு உரிமையாளரா ஆகுறாங்க. इसलिए बड़े बच्चे को बाप समान कहा जाता है. அதனாலதான் பெரிய பையனுக்கு அப்பாக்கு சமமானவங்கன்னு சொல்லுவாங்க. उस बाप समान बच्चे में அந்த அப்பாக்கு சமமா இருக்கிற குழந்தைக்குள்ள सहनशीलता की इंतहा का पाठ बजाने वाली कृष्ण की सोल, அந்த சகிப்பு தன்மையினோட ரொம்ப டாப் மோஸ்ட் பார்ட் பண்ணக்கூடிய அந்த கிருஷ்ணவாலி ஆத்மா दादा लेखराज वो भी प्रवेश करता है. அந்த தாதா லேக்ராஜ் அவங்களும் பிரவேசம் பண்றாங்க. तो एक ही रूप में बाप भी है அப்போ ஒரே ரூபத்துல அப்பாவும் ஆயிருக்காங்க और उसी रूप में दादा की सोल भी प्रवेश है. மற்றும் அந்த ரூபத்திலேயே தாதாவினோட சோலுவும் பிரவேசம் பண்றாங்க. बाप सुप्रीम सोल बाप भी है அப்பா சுப்ரீம் சோல் அப்பாவும் ஆயிருக்காங்க और मनुष्य सृष्टि का पिता மற்றும் மனித சிருஷ்டிக்கு அப்பா प्रजापिता भी. பிரஜாபிதாவும் ஆயிருக்காங்க. दोनों वेद के बाप एक ही रूप में. இரண்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பாக்கள் ஒரே ரூபத்துல और जो मनुष्य सृष्टि का पिता है ஒரே ரூபத்துல இருக்காங்க. மற்றும் அந்த மனித சிருஷ்டிக்கு அப்பா யார் இருக்காங்க, उससे पैदा होने वाला साकार सृष्टि में அவங்க மூலமா ஜென்ம எடுத்துக்க கூடிய சாக்கார சிருஷ்டில जो कृष्ण बच्चा बनता है, யாரு கிருஷ்ண பச்சா ஆகுறாங்களோ माना दादा का पार्ट बजाने वाली आत्मा, அப்படின்னா
அண்ணாவினோட பாட்டை செய்யக்கூடிய ஆத்மா, वो भी उसमें मौजूद है। அவங்களும் அவங்களுக்குள்ள பிரசன்ட் ஆகி இருப்பாங்க. ये लोगों की कहने की भाषा में आता है आज भी। அதனால இப்போ ஜனங்க பேசுற விஷயங்கள்ல அப்படின்னா டெய்லி லைஃப்ல அவங்க என்ன பேசுறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு இதுல லாங்குவேஜ்ல இப்படி சொல்லுவாங்க, ज्यादा दादागिरी दिखाता है, ரொம்ப தாதாகிரிய காமிக்கிறாங்க. அப்படி என்ன பெரியண்ணா என்ன செய்வாங்க, மிரட்டி எப்படி என்ன அவங்களோட வேலைய பண்ண வைப்பாங்க இல்லையா. तो वो ब्रह्मा की सोल जो बड़े के बच्चे के रूप में इस शक्ति पर पहले पहले आती है, இப்போ பிரம்மாவினோட சோலு ஃபர்ஸ்ட் இந்த பெரிய குழந்தை ரூபத்துல இந்த சிருஷ்டிக்கு எப்போ வராங்களோ, वो सभी मनुष्य आत्माओं के लिए जैसे दादा हो जाती है। அவங்க எல்லா மனித ஆத்மாக்களுக்கு பெரிய அண்ணா போல ஆயிட்டாங்க. तो एक ही रूप में बाप भी है, அப்போ ஒரே ரூபத்துல அப்பாவும் ஆயிருக்காங்க और दादा भी है। மற்றும் தாதாவும் இருக்காங்க, தாதாவும் ஆனாங்க. बाप दादा कंबाइंड हो जाते हैं, பாப் தாதா கம்பைன்ட் ஆயிடுறாங்க. उन कंबाइंड स्वरूप को ही அந்த கம்பைன்ட் ஸ்வரூபத்துக்கு தான் भक्ति मार्ग में பக்தி மார்க்கத்துல अर्धनारीश्वर के रूप में बताई दी है। அர்த்தநாரீஸ்வரினோட ரூபத்துல சொல்லிருக்காங்க. அப்படின்னா பாதி ஆண் பாதி பெண்ணினோட ரூபம் இணைஞ்சிருக்கும். ऐसे எப்படி वो आधा रूप माता का भी उसमें है, எப்படின்னா அதுல பாதி ரூபம் அம்மாவினோட ரூபமும் இருக்கு और आधा रूप पिता का भी, மற்றும் பாதி ரூபம் அப்பாவது கூடயும் இருக்கு. उसमें आधा रूप पिता का है, அதுல பாதி ரூபம் அப்பாது இருக்கு, शंकर के रूप में, சங்கரினோட ரூபத்துல இருக்கு. और आधा रूप माता का है, மற்றும் பாதி ரூபம் அம்மாவினோடது இருக்கு, ब्रह्मा जी में। பிரம்மாவினோட ரூபத்துல இருக்கு. उनको कहते हैं जगतम पितरम वंदे, அவங்களுக்கு சொல்வாங்க ஜெகதம் பிதரம் வந்தே. माता भी है तो पिता भी है। அம்மாவும் இருக்காங்க அப்பாவும் இருக்காங்க. तो शास्त्रों में कह दिया तुमेव माता च पिता त्वमेव। அப்போ சாஸ்திரத்துல சொல்லிட்டாங்க நீதா அம்மா நீதா அப்பா. त्वम माने तू, துவம்மனா நீ, तू ही माता है, நீதா அம்மா तू ही पिता है। நீதா அப்பா. तो एक हुआ या दो हुए? அப்போ ஒருத்தர் ஆனாங்களா இல்ல ரெண்டு பேர் ஆனாங்களா? एक सुप्रीम सोल की स्थिति है, ஒரு சுப்ரீம் சோல்காக இப்படி பாடுவாங்க. कंबाइंड रूप के கம்பைன்ட் ரூபத்துல बारे में ये बात कही गई है கம்பைன்ட் ரூபத்துல இந்த விஷயத்த சொல்லப்பட்டிருக்குது. कि वो बाप भी है அவரு அப்பாவும் ஆயிருக்காங்க और माता भी। அம்மாவும் ஆயிருக்காங்க. माता ओ माता और तू है जग की भाग्य विधाता। மாதா ஓ மாதா மற்றும் நீதா ஜககி பாக்ய விதாத்தான்னு சொல்றாங்க. बाप को क्यों छोड़ दिया? बाप जग का भाग्य विधाता नहीं है। இப்போ ஜகுக்கா இப்போ அம்மாக்காக சொல்வாங்க மாதா ஓ மாதா தூ ஹே ஜககி பாக்ய விதாத்தா அப்படி சொல்லி அம்மாக்காக பாடுவாங்க. அப்பாக்காக ஏன் சொல்லல? அவங்க உலகத்தை படைப்பவர் கிடையாதா, படைப்பாளி இல்லையான்னு கேக்குறாங்க. कहा तो जाता है இப்படிதான் சொல்லப்படுகிறது. भाग्य विधाता, பாக்ய விதாத்தா भाग्य विधात्री नहीं कहा जाता है। பாக்ய விதாத்ரின்னு சொல்லுறது இல்ல. இப்போ பாக்ய விதாத்தானா பாக்யத்தை குடுக்கற படைப்பாளி ஆனாங்க. பாக்ய விதாத்ரி அப்படின்னா அவங்களோட மனைவிக்காக இப்படி சொல்லுறது இல்ல. விதாத்தாவினோட மனைவி விதாத்ரிக்காக இப்படி சொல்லுறது இல்ல. तो माता को इतना मान क्यों दिया? அப்போ மாதாக்காக ஏன் இந்த அளவுக்கு
இம்பார்ட்டன்ஸ கொடுத்திருக்காங்க. हैं? इसलिए मान दिया कि जो भी पुरुष चोले हैं, ஏன் இந்த அளவுக்கு சொல்லிருக்காங்கன்னா, இப்போ பாக்ய விதாத்தா அம்மாக்காக சொல்லிட்டாங்க. இங்க ஏன் இப்படி சொல்லிருக்காங்கன்னா, இப்ப யாரெல்லாம் ஆண்கள் இருக்காங்க वो सारा दुर्योधन दुशासन के रूप में, அவங்க எல்லாருமே துரியோதன் துஷாசனினோட ரூபத்துல இருக்காங்க. चाहे वो ब्रह्मा का रूप हो, இப்போ பிரம்மாவினோட ரூபத்துல இருக்கலாம், चाहे वो प्रजापिता का रूप हो, இல்லன்னா அவரு பிரஜாபிதாவினோட ரூபத்துல இருக்கலாம், चाहे एक्स वाई जेड कोई भी बच्चे हो, இல்லன்னா XYZ எந்த குழந்தை வேணாலும் இருக்கலாம், पुरुष चोला है எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கலாம். ஆணோட சரீரம்னு சொன்னா तो उनसे आशा नहीं की जा सकती कि वो स्वर्ग के गेट खोलेंगे. அவங்க மூலமா இது எதிர்பார்க்க முடியாது. இவங்க ஸ்வர்கத்தினோட கேட்டை திறப்பாங்க என்ற எதிர்பார்க்கறது சரி இருக்காது. प्योरिटी के मामले में सब ढीले, தூய்மையினோட ஒரு விஷயத்துல எல்லாருமே லூஸ் தான் சொல்றாங்க. उसमें भी भाव स्वभाव संस्कार के आधार पर भी दो हिस्से किए गए. அதுலயும் பாவ ஸ்வபாவ சம்ஸ்காரம் அதனோட ஆதாரப்படி 2 பாகத்தை பண்ணிருக்காங்க. एक है रुद्रमाला ஒருத்தர் ருத்ரமாலா, और दूसरी है विजयमाला. இன்னொன்னு விஜயமாலா. रुद्रमाला है बाप के बच्चों की माला, ருத்ரமாலா இருக்குது அப்பாவினோட குழந்தைகளினோட மாலா. बाप के सब बच्चे हैं, அப்பாக்கு எல்லாருமே குழந்தைகள் தான், बच्चियां कोई भी नहीं. யாருமே பெண் குழந்தைகள் இல்ல, பொண்ணுகள் இல்ல. और विजयमाला में மற்றும் விஜயமாலால सब बच्चे हैं. விஜயமாலால எல்லாருமே பொண்கள் தான். भाव स्वभाव संस्कार से பாவ ஸ்வபாவ சம்ஸ்காரத்தினோட ஆதாரப்படி जन्म जन्मांतर की कौन सी बच्चियां, ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட எந்த பொண்களா இருக்காங்க, जिन्होंने प्योरिटी का पार्ट विशेष बजाया है. யாரு விசேஷமான பியூரிட்டினோட பாட்ட பண்ணிருக்காங்க. द्वापर कलयुग में भी जन्म जन्मांतर उन्होंने प्योरिटी को धारण करने का विशेष पुरुषार्थ किया. துவாபர கலியுகத்துல கூடயும் அவங்க பியூரிட்டிய தாரண பண்ணிக்கிற விசேஷமான பாட்ட பண்ணிருக்காங்க. चाहे मुसलमानों का आक्रमण या हुआ हो, இப்போ பலே இந்த முஸ்லிம்ஸினோட தாக்குதல் ஏற்பட்டிருக்கலாம், चाहे कोई भी आतताइयों का आक्रमण हुआ हो, இல்லன்னா இப்போ கொடுமைப்படுத்துறவங்க இருப்பாங்க இல்லையா, ஆத்தத்தாயின்னு சொல்லுவாங்க, அவங்களே தாக்கிருக்கலாம். वो विजयी वत्स ऐसे रहे அந்த விஜய் வத்ஸ் அப்படின்னா வெற்றிய அடைஞ்சிருக்கிற குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா, इन्होंने विचार की बू नहीं आने दी. அவங்க அந்த வெபிச்சாரத்தினோட அந்த துர்நாத்தத்தை வர விடல और प्योरिटी को पालन किया. மற்றும் பியூரிட்டிய பாலனை பண்ணாங்க. प्योरिटी दुनिया की सबसे बड़ी ताकत. இந்த தூய்மை உலகத்திலே எல்லாத்தை விட பெரிய சக்தியா இருக்குது. और वो ताकत माताओं कन्याओं में. மற்றும் அந்த சக்தி மாதா கன்யாக்களுக்குள்ளதான் இருக்குது. तो माता को गुरु के रूप में मानना पड़ेगा. அப்போ மாதாவை குருவினோட ரூபத்துல ஏத்துக்க வேண்டியதாகி இருக்கும். और बातों में भले न माने, மத்த விஷயங்கள்ல பலே அவங்க ஏத்துக்கலன்னாலும், लेकिन प्योरिटी की बात जहाँ तक आती है ஆனா பியூரிட்டினோட விஷயம் எங்க வரைக்கும் வருதோ तो झुकना पड़ेगा. அப்போ தலைய வணங்க வேண்டியதா இருக்கும். हाँ? रावण कुंभकर्ण जैसे, दुर्योधन दुशासन जैसे, இப்போ ராவண கும்பகர்ணன் போல, துரியோதன் துஷாசனர்கள் போல, कंसी जरासंधी जैसे हो सकते हैं. கன்சி ஜராசிந்தி போல இருக்கலாம், जो उनके ऊपर जबरदस्ती करते हैं. யாரு அந்த மாதாக்கள் மேல வலுக்கட்டாயமான ரூலிங் பண்றாங்க.
ऐसों को भी पछाड़ खानी पड़ती। அப்படிப்பட்டவங்களுக்கு கூடயும் தோல்வியை அடைய வேண்டியதா இருக்கும். उनके सामने वो फिर जगदम्बा और महाकाली का रूप धारण कर लेती। அவங்க முன்னாடி அவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு முன்னாடி ஜெகதம்பா மற்றும் மகாகாளியினோட ரூபத்தை தாரணம் பண்ணிக்கிறாங்க. हर चीज की आदि होती है और आदि के बाद ஒவ்வொரு பொருள்ல கூடயும் அது எப்போ அதிகமாயிடுதோ, எப்போ அதிகமாகுமோ அப்போ अंत हो जाता है। கடைசி ஆயிடும்னு சொல்றாங்க. तो सहन शक्ति की भी सीमा होती। அப்போ சகிப்பு தன்மையில கூடயும் பாபா சொல்றாங்க ஒரு அளவு இருக்கும், ஒரு லிமிட் இருக்கும். அதுக்காக கூடயும் वो सीमा जब पार हो जाती है அந்த ஒரு அளவு எப்போ கிராஸ் ஆயிடுதோ, கடந்து போயிடுதோ, तो जो शक्ति है शिव की அப்போ யாரு சிவனோட சக்தி இருப்பாங்களோ वो विकराल रूप धारण करती है। அவங்க பயங்கரமான ரூபத்தை தாரண பண்ணிக்கிறாங்க. इस मामले में இந்த ஒரு கேஸ்ல वो हठ का रूप भी पावरफुल हो जाता है। அந்த ஒரு பிடிவாதத்தினோட ரூபம் என்ன இருக்குதோ அது கூடயும் பவர்ஃபுல் ஆயிடுது. हठ योगी कौन है ஹட்டயோகி யாரா இருக்காங்க और राजयोगी कौन है? மற்றும் ராஜயோகி யாரா இருக்காங்க? ज्यादा तकलीफ किसको होती है पुरुषार्थ करने में? புருஷார்த்த பண்றதுல அதிக கஷ்டம் யாருக்கு ஏற்படுது? हठ योगियों को जास्ती पुरुषार्थ करने में तकलीफ होती है। யாரு ஹட்டயோகியா இருப்பாங்களோ அவங்களுக்கு புருஷார்த்தத்தை பண்றதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்றாங்க. और राजयोगियों को மற்றும் ராஜயோகிகளுக்கு सहज सहज पुरुषार्थ की प्राप्ति हो जाती है। சகஜமாகி புருஷார்த்தத்தினோட பிராப்தி கிடைக்குது. तो बाप की माला है रुद्रमाला, அப்ப அப்பாவினோட மாலா இருக்குது ருத்ரமாலா. और विष्णु की माला है மற்றும் விஷ்ணுவினோட மாலா இருக்குது विजय माला। விஜய் மாலா. ज्यादा लंबे टाइम तक पुरुषार्थ किसका चलता है? ரொம்ப நீண்ட காலம் புருஷார்த்தம் யாருது நடக்கும்? रुद्रमाला का लंबा पुरुषार्थ चलता है। ருத்ரமாலாது ரொம்ப நீண்ட கால புருஷார்த்தம் நடக்குமா, நீளமான புருஷார்த்தம் நடக்குமா என்னன்னு கேக்குறாங்க. यज्ञ के आदि से देखा जाए யக்னத்தினோட ஆரம்பத்திலிருந்தையே பாத்துக்கோங்க. ஒருவேளை பார்த்தோம்னா जो सूर्यवंशी पार्टी थी, இப்ப சூரியவம்சி பார்ட்டி என்ன இருந்தது? जो रुद्रमाला का मणका बनती है, யாரு ருத்ரமாலாவினோட மணி ஆகுறாங்க? वो तो आदि में ही चली गई। அவங்க ஆரம்பத்திலேயே போயிட்டாங்க. आदि में जाती है और अंत में ஆரம்பத்துல போறாங்க மற்றும் கடைசியில फिर प्रत्यक्ष होती है। பிறகு பிரத்யக்ஷ ஆகுறாங்க. तो आदि अंत का उनका पार्ट और बीच का सारा पार्ट அப்போ ஆரம்பம் மற்றும் கடைசியினோட பார்ட் அவங்களது ஆயிடுச்சு. மற்றும் நடுவுல இருக்கிற பார்ட், तो लंबा पार्ट किसका हुआ? அப்போ நீளமான பார்ட் யாருதாச்சு? विजय पाने वाले हैं வெற்றிய அடையக்கூடியவங்க இருக்காங்க. कि विजय दिलाने वाले हैं? இல்லன்னா வெற்றிய அடைய வைக்கக்கூடியவங்களாகி இருக்காங்களா? हैं? विजय पाने वाले भी हैं வெற்றிய அடையக்கூடியவங்களாவும் இருக்காங்க और विजय दिलाने वाले भी हैं। மற்றும் வெற்றிய அடைய வைக்கக்கூடியவங்களாவும் இருக்காங்க. लेकिन भगवान बाप आकर के रुद्रमाला के मणकों को क्यों ज्ञान देता है? ஆனா பகவான் அப்பா வந்து ருத்ரமாலா மணிகளுக்கு ஏன் ஞானத்தை கொடுக்கறாங்க? हैं? उनको ज्ञान इसलिए देता है ருத்ரமாலா ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, மணிகள், அவங்களுக்கு தான் பகவான் வந்து ஞானத்தை ஏன் கொடுக்கறாங்கன்னா कि पतितों को ही आकर के பத்திதர்களை தான் வந்து पावन बनाना। பாவனா ஆக்கணும். भारत की रानियां तो जन्म जन्मांतर पावन बन के रही है। பாரத்தினோட ராணிகள் ஜென்ம ஜென்மாந்தரம் பாவனமாகி இருந்தாங்க. तो उनको पावन बनने के लिए पहले ज्ञान की दरकार
அப்போ அவங்களுக்கு பாவனை ஆகிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஞானத்தினோட அவசியம் नहीं है। இல்ல. इसलिए जो जन्म जन्मांतर அதனாலதான் யாரு ஜென்ம ஜென்மாந்தரமாகி पतितपने में जीवन बिताते रहे, இந்த பதித்த தன்மை என்ன இருக்குதோ அதுலயே யாரு லைஃப நடத்திருக்காங்க, वही राजा बनने वाली आत्माएं அந்த ராஜா ஆகக்கூடிய ஆத்மாக்கள் पहले ज्ञान लेती है। முன்னாடி ஞானத்தை எடுத்துக்கிறாங்க. ज्ञान भी लेती जाती है और लोड़े भी खाती जाती है। ஞானத்தை கூடயும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க மற்றும் அவங்களுக்கு அந்த தடைகள் கூடயும் வந்துட்டே இருக்கும். அப்படின்னா தோல்விகள் கூடயும் அனுபவம் செஞ்சுட்டே இருப்பாங்க. अप और डाउन, அப் மற்றும் டவுன், ये अप और डाउन का खेल उनका चलता रहता है। மேலே ஏறுறது மற்றும் கீழே இறங்குறது இந்த ஒரு விளையாட்டு அவங்களது நடந்துட்டே இருக்கும். फिर भी जिनकी बुद्धि में ज्ञान सही रीति से बैठता है, இப்போ யாரோட புத்தியில ஞானம் கரெக்ட் ஆகி உட்காருதோ वो राजयोगी அந்த ராஜயோகிகள் आराम से रहते हैं, आराम से पुरुषार्थ करते हैं। அவங்க நல்லா இருப்பாங்க மற்றும் நல்லபடியா புருஷார்த்தத்தை பண்ணுவாங்க, ரிலாக்ஸ் ஆகி புருஷார்த்தம் செய்வாங்க. उनको हठयोगी बनने की दरकार नहीं है। அவங்களுக்கு ஹட்டயோகி ஆகிற அவசியம் இருக்கிறது இல்ல. और जो पूरी श्रीमत को फॉलो नहीं करते, மற்றும் யாரு முழுமையா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றது இல்ல, कुछ न कुछ अपनी मनमत मिक्स करते हैं, கொஞ்சம் நஞ்சம் அவங்களோட மனதின் அனுசாரமா தன்னோட மன்மத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. या अपने से जिनको बड़ा समझते हैं, இல்லன்னா தனக்கின்னா யாரு பெரியவங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறாங்களோ उनकी मनुष्य मत मिक्स कर देते हैं। அந்த மனிதர்களினோட டைரக்ஷன்ஸ மிக்ஸ் பண்ணிடுறாங்க. तो उनके लिए कठिन होगा। அப்ப அவங்களுக்காக கஷ்டம் ஆயிடும்னு சொல்றாங்க. माना सूर्यवंशी बच्चों को छोड़ करके அப்படின்னா சூரியவம்சி குழந்தைகளை விட்டு बाकी जितने भी हैं, चंद्रवंशी हो चाहे इस्लाम वंशी हो, மற்றபடி யாரெல்லாம் இருக்காங்களோ, இப்ப சந்திரவம்சியா இருக்கலாம், இஸ்லாம் வம்சியா இருக்கலாம், चाहे बौद्ध वंशी हो, பௌத்தி வம்சியா இருக்கலாம், उनसे प्रभावित होने वाली जो भी आत्माएं हैं, அவங்களுக்கு யாரெல்லாம் பிரபாவித்த ஆகக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்க, அடிமையாகக்கூடிய ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருக்காங்க, उनको हठयोग करना पड़ता है। அவங்களுக்கு ஹட்டயோகத்தை பண்ண வேண்டியதா இருக்கும். अगर श्रीमत पर चलती रहे ஒருவேளை ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா तो हठयोग का सवाल ही नहीं। அப்போ ஹட்டயோகத்தினோட கேள்வியே இருக்கிறது இல்ல. श्रीमत पर न चल के अपनी मनमत मिक्स करती है या मनुष्य मत मिक्स करती है, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாம தன்னோட டைரக்ஷன் இல்லன்னா மனிதர்களினோட டைரக்ஷன்ஸ மிக்ஸ் பண்ணாங்கன்னா तो तकलीफ महसूस होती है। அப்போ கஷ்ட அனுபவம் ஆகும்னு சொல்றாங்க. बाप तो कहते हैं, அப்பா என்னமோ சொல்றாங்க, बच्चे मैं तुम्हें सहज राजयोग सिखाने आया हूँ। குழந்தைகளே நானு உங்களுக்கு சகஜமான ராஜயோகத்தை கத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். इसमें कठिनाई की कोई बात नहीं है। இதுல கஷ்டமான விஷயம் ஒண்ணுமே இல்ல. जैसे जैसे मैं चलाता हूँ वैसे वैसे अगर चलते जाए, இதுல ஹார்டான விஷயம் என்றது இல்லவே இல்ல. எப்படி நான் நடத்துறேனோ அப்படியே நீங்க நடந்தீங்கன்னா तो ब्राह्मण जीवन जैसा ऊंचा जीवन देवताओं का भी नहीं होता। அப்போ பிராமணர்களோட வாழ்க்கை விடம் தேவதைகளோட வாழ்க்கை கூடயும் அவ்வளவு நல்லா இருக்கிறது இல்ல. देवताएं பிராமணர்களோட வாழ்க்கை எவ்வளவு நல்லா ஈஸியா இருக்குமோ அந்த அளவுக்கு தேவதைகளது கூடயும் இருக்கிறது இல்லன்னு சொல்றாங்க. ஒருவேளை இப்படி பண்ணோம்னா சொல்றாங்க தேவதைகள் फिर भी नीचे गिरते रहेंगे। அவங்க அப்படி பார்த்தா கீழே தான் இறங்கிட்டே போகுவாங்க. जन्म जन्मांतर नीचे है, गिरती हुई कला में जाएंगे। ஜென்ம ஜென்மாந்தரம் அவங்க இறங்கும் கல்லுல போகுவாங்களா या उड़ती कला में जाएंगे। இல்லனா
எறும்பு கலையில போகுவாங்களா? அப்படின்னா பறக்கிற கலையில போகுவாங்களா? गिरती कला में जावे। இறங்கும் கலையில தான் போயிட்டு இருப்பாங்க. लेकिन तुम अगर सदा श्रीमत पर चलते रहो ஆனா நீங்க ஒருவேளை சதா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா तो तुम सदैव उठती कला में जाओगे। அப்போ நீங்க சதா இந்த ஏறும் கலையில தான் போகுவீங்க. उड़ती कला तेरे बाने सर्व का मना, ये है निशानी। பாபா சொல்றாங்க இப்போ பறக்கும் கலை இப்போ क्या निशानी बताई? பாபா இந்த ஒரு அடையாளத்தை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருத்தர் ஒருவேளை பறக்கும் கலையில போகுவாங்க அப்படின்னா ஏறும் கலையில போனாங்கன்னா அவங்களோட ஆதாரப்படி எல்லாருக்குமே நன்மை கிடைக்கும். जिनकी उड़ती कला होगी யாரு இந்த பறக்கும் கலையில போகுவாங்களோ वो दूसरों का भला किए बगैर அவங்க மத்தவங்களுக்கு நன்மை செய்யாம अपनी जिंदगी नहीं बिता सकते। அவங்களோட லைஃப நடத்த மாட்டாங்க. तन की ताकत से, धन की ताकत से, அவங்களோட சரீரத்தினோட சக்தி மூலமா, தனத்தினோட சக்தி மூலமா, मनसा की ताकत से, மன்சா பவர் மூலமா, बुद्धि की ताकत से, புத்தியினோட சக்தி மூலமா, संपर्कियों और संबंधियों की ताकत से, தொடர்புல வரக்கூடியவங்க மற்றும் உறவினர்கள் அவங்களோட சக்தி மூலமா सब प्रकार की शक्तियाँ वो எல்லா விதமான சக்திகளை அவங்க ईश्वरीय सेवा में लगावेंगे। ஈஸ்வரிய சேவையில தான் யூஸ் பண்ணுவாங்க. जो बाप का धंधा அப்பாவினோட தொழில் என்னமோ तो बच्चों का। அதுதான் குழந்தைகளினோட தொழில். स्वार्थ किसमें आता है? இப்போ சுயநலம் என்றது யாருக்கு வருது? செல்ஃபிஷ்னஸ் யாருக்கு வருது? स्वार्थ रथ में आता है। சுயநலம் என்றது ரத்தத்துல ஏற்படுதா या जो रथ को रथ ही नहीं समझता उसमें आता है। இல்லன்னா யாரு இந்த ரத்தத்தை ரத்தமன் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அவங்களுக்குள்ள இந்த சுயநலம் என்றது வருமா? रथ अगर पूरा ही अर्पण कर दिया ரத்தத்தை ஒருவேளை முழுமையாக அர்ப்பணம் பண்ணிட்டாங்கன்னா ईश्वरीय सेवा में, ईश्वर के लिए, ஈஸ்வரிய சேவைல ஈஸ்வரனுக்காக तो स्वार्थ रहता ही नहीं। அப்போ சுயநலம் என்றது இருக்கவே இருக்காது. और जो रथ को पूरा अर्पण नहीं करते மற்றும் யாரு இந்த சரீரத்தை முழுமையாகி அர்ப்பணம் பண்றது இல்ல उनके जीवन में स्वार्थ आता है। அவங்களோட வாழ்க்கையில இந்த சுயநலம் என்றது வருது. स्वार्थ आता है சுயநலம் வந்ததுன்னா तो दाग भी लग जाते हैं। அப்போ கரை குடையும் ஏற்படுது. आत्माभिमानी को कोई दाग नहीं लग सकता। ஆத்மாபிமானிக்கு எந்த விதமான கரைகள் ஏற்படாது. आत्मा अगर अपने स्वरूप में स्थिर रहे ஆத்மா ஒருவேளை தன்னோட ஸ்வரூபத்துல நிலைச்சிருந்ததுன்னா तो वो आत्मा नहीं परमात्मा है। அப்போ அந்த ஆத்மா இல்ல பரமாத்மான்னு சொல்றாங்க. क्या என்ன? वो ज्ञान सूर्य का पाठ बजाने वाली है। அவங்க ஞான சூரியனோட பாட்டை செய்யக்கூடியவங்க. आत्मिक स्थिति ஆத்மிக ஸ்டேஜ் परमात्मा स्थिति के समान है। பரமாத்மா ஸ்டேஜினோட इसके பரமாத்மா ஸ்டேஜினோட சமமாக இருக்கும்னு சொல்றாங்க. लिए उन भक्तों ने कह दिया आत्मा सो அதனாலதான் பக்தர்கள் சொல்லிட்டாங்க ஆத்மா சோ परमात्मा। ஆத்மா சோ பரமாத்மா அப்படின்னா ஆத்மா தான் பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க. अब ऐसे नहीं है कि हर आत्मा सो परमात्मा हो जाती है। இப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் ஆத்மா சோ பரமாத்மா ஆயிடுற விஷயம் இருக்காது. இல்ல नहीं, அப்படி இல்ல. ऐसा जो पुरुषार्थ करने वाली आत्मा है இப்படிப்பட்ட புருஷார்த்த செய்யக்கூடிய ஆத்மா யார் இருக்காங்க? कि जैसा जैसा सुप्रीम सोल बाप चलाना चाहता है
எப்படியெல்லாம் சுப்ரீம் சோல் அப்பா நடத்துறதுக்கு விருப்பம் படுறாங்க, वैसे ही वैसे चलने वाली हो, அப்படியே நடக்கக்கூடியவங்களாகி இருந்தாங்கன்னா तो आत्मा सो परमात्मा जैसी स्टेज को प्राप्त कर सकते हैं। அப்போ ஆத்மா சோ பரமாத்மாவினோட அந்த ஒரு ஸ்டேஜ அடையலான்னு சொல்றாங்க. और बाप तो आता ही इसीलिए है, மற்றும் அப்பா வர்றதே இதுக்காக தான். इसलिए आता है, ஏன் வராங்க? बाप समान बनाने के लिए आता है। அப்பாக்கு சமமாகி ஆக்குறதுக்காக வராங்க. बाप है सुप्रीम सोल शिव, அப்பா இருக்காங்க சுப்ரீம் சோல் சிவன். तो शिव आता है शिव स्वरूप बनाने के लिए। அப்போ சிவன் வர்றதே சிவனோட ஸ்வரூபமாகி ஆக்குறதுக்காக. लेकिन नंबरवार है, ஆனா நம்பர்வார் ஆகி இருக்காங்க. एक टीचर के पढ़ाए हुए सब स्टूडेंट एक जैसे तो होते नहीं है। இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்க வைக்கிறாங்களோ அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, ஒரு டீச்சர் போலயே இருக்கிறது இல்ல. कोई स्टूडेंट होता है पूरे मार्क्स से पास होता है, இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்காக சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகுவாங்க. जो पूरे मार्क्स से पास होता है யாரு ஃபுல் மார்க்ஸை எடுத்து பாஸ் ஆகுறாங்களோ उसी का नाम वाला होता है, அவங்களோட பேரு தான் பிரசித்தமாகும். बाकी तो नंबरवार। மற்றபடி எல்லாருமே நம்பர்வாராகி இருப்பாங்க. तो आत्मा सो परमात्मा जिसके लिए बोला गया है, அப்போ ஆத்மா சோ பரமாத்மான்னு யாருக்கு சொல்லப்பட்டிருக்குதோ वो है शिव शंकर एक बनने वाला। அவங்க இருக்காங்க சிவ் சங்கர், அப்படின்னா ஒருத்தரே ஆகக்கூடியவங்க, ஒன்னாகக்கூடியவங்க. वो शिव है वही शंकर। யாரு சிவனோ அவங்க தான் சங்கரா இருக்காங்க. शिव और शंकर में भेद नहीं बताया, சிவன் மற்றும் சங்கர்ல வித்தியாசத்தை சொல்லல. शास्त्रों में भी कहा है सगुण या गुण नहीं कछु भेदा। சாஸ்திரத்திலயும் சொல்லிருக்காங்க சகுண் மற்றும் அகுண இருக்காங்க இல்லையா, அப்படின்னா சாக்காரர் மற்றும் நிராகாரர்ல எந்த விதமான வித்தியாசமும் இல்ல. उभय हरे भव संभव खेद, साकार और निराकार में कोई भेद नहीं है। சாக்காரர் மற்றும் நிராகாரர்ல வித்தியாசம் என்றது இல்ல. कब? எப்போ? साकार जब संपूर्ण बनता है சாக்காரர் எப்போ பரிபூர்ணம் ஆகுறாங்களோ तब। அப்போ. पुरुषार्थी जीवन की बात नहीं है, புருஷார்த்தி வாழ்க்கையினோட விஷயம் இல்ல. पुरुषार्थी जीवन में तो भेद रहता है। புருஷார்த்தி வாழ்க்கையில வித்தியாசம் என்றது இருக்கும். जमदे जामदे नहीं बनता, ஒரே டைம்ல உடனடியா ஆயிடுவாங்க என்ற விஷயம் இல்ல. माने हथेली पर आम नहीं उगाया जा सकता, लेकिन जब पुरुषार्थ संपन्न होता है அப்படின்னா உள்ளங்கையில மாம்பழத்தை வளர்த்தலான்னு ஆகாது இல்லையா. फाइनल परीक्षा हो जाती है, இப்ப எப்போ ஃபைனல் எக்ஸாம் ஆயிடுதோ तो फाइनल परीक्षा होने के बाद ஃபைனல் எக்ஸாம் ஆகிறதுக்கு பிறகு नंबर डिक्लेयर हो जाता है। நம்பர் டிக்ளேர் ஆயிடும். जब नंबर डिक्लेयर होता है எப்போ நம்பர் டிக்ளேர் ஆகுதோ तो आत्मा सो परमात्मा की स्टेज को प्राप्त करती है। அப்போ ஆத்மா சோ பரமாத்மாவினோட அந்த ஸ்டேஜ அடையிறாங்க. शंकराचार्य ने சங்கராச்சாரிய आकर के ये ज्ञान संसार में दिया, அவங்க உலகத்துக்கு இந்த ஞானத்தை கொடுத்தாங்க. क्या? आत्मा सो परमात्मा, ஆத்மா சோ பரமாத்மா என்ற ஞானத்தை கொடுத்தாங்க. माना அப்படின்னா सबसे बड़ा हठयोगी कौन हुआ? எல்லாத்தை விட பெரிய ஹட்டயோகி யாரானாங்க? शंकराचार्य। சங்கராச்சாரியா. जो भी चेले थे उन्होंने उनको फॉलो करना शुरू कर दिया। யாரெல்லாம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே சிஷ்யர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாமே அவங்கள ஃபாலோ பண்றதுக்காக ஆரம்பம் பண்ணிட்டாங்க. क्या कहना शुरू कर दिया? என்ன சொல்றதுக்காக ஆரம்பம் பண்ணிட்டாங்க? शिवोहम, சிவோஹம், हम ही शिव का स्वरूप है। நாம தான் சிவனோட ஸ்வரூபம் ஆயிருக்கிறோம். तो
तो शिवो हम उसके कहने की बात तो उस समय है ही नहीं। இப்போ சிவோஹம் சொல்ற விஷயம் அந்த நேரத்துல இல்லவே இல்ல. आज से 1500 वर्ष पहले இன்னிலிருந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி शिव तो इस सृष्टि पर आता ही नहीं। சிவன் இந்த உலகத்துக்கு வர்றதே இல்ல. जब आता ही नहीं तो आप समान बनावेगा कहाँ से? இப்போ வர்றதே இல்லன்னா தனக்கு சமமாகி ஆக்கிற விஷயம் எப்படி ஆகும்? वो तो आता है संगम युग में, அங்க வராங்க சங்கம் யுகத்துல. और संगम युग में जिस स्वरूप में प्रवेश करता है சங்கம் யுகத்துல எந்த ஸ்வரூபத்துல அவங்க பிரவேசம் பண்றாங்களோ वो स्वरूप शंकर का गाया जाता है। அந்த ஸ்வரூபம் சங்கரா இருக்காங்க. அவங்க சங்கருக்காக இந்த மகிமை இருக்குது. उसके लिए कहा जाता है शिव समान दाता नहीं। அவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்குது சிவனுக்கு சமமான தாத்தா இல்ல, வள்ளல் இல்ல. वो इस सृष्टि पर आकर के दाता बनता है। சிவனுக்கு சமமான இருக்கிற வள்ளல் இல்ல. அவங்க இந்த சிருஷ்டிக்கு வராங்க, தாத்தா ஆகுறாங்க. दाता और लेता, தாத்தா அப்படின்னா வள்ளல், குடுக்கறவங்க மற்றும் எடுத்துக்கறவங்க. लेता कौन है? வாங்குறவங்க யாரு, எடுத்துக்கிறவங்க யாரானாங்க? खींच खींच के सुख कौन लेते हैं? இழுத்து இழுத்து சுகத்தை யாரு எடுத்துக்குவாங்க? राक्षस। ராட்சசர்கள். और लल्लो चप्पो करके सुख कौन लेते हैं? மற்றும் நைஸ் பண்ணி யாரு சுகத்தை எடுத்துக்கிறாங்க? मनुष्य। மனிதர்கள். मक्खनबाजी करके सुख ले लेते हैं। எப்படின்னா அப்படியே நைஸ் பண்ணி சுகத்தை எடுத்துக்க கூடியவங்க. और जो देवताएं होती हैं மற்றும் யாரு தேவதைகள் இருப்பாங்களோ इच्छा मात्रम अविद्या। அவங்க இச்சா மாத்திரம் அவித்யா. அப்படின்னா ஆசை என்ற ஒரு நாலேஜ் அவங்களுக்குள்ள இருக்கிறது இல்ல. वो लेने की इच्छा ही नहीं करते। அவங்க எடுத்துக்கணும் என்ற ஆசைய வச்சுக்கிறது இல்ல. इस विकारी दुनिया में, இந்த விகாரி உலகத்துல, इस गिरती कला की दुनिया में இந்த கீழே இறங்கும் ஒரு உலகத்துல, வீழ்ற ஒரு உலகத்துல, इस पतित सृष्टि में இந்த பத்தித சிருஷ்டில जो भी सुख है ஏதெல்லாம் சுகம் இருக்குதோ वो सब कागविष्टा समान सुख है। அதெல்லாமே காக்கையினோட எச்சலுக்கு சமமான சுகம்னு சொல்றாங்க. लिया लिया न लिया எடுத்துக்கிறது ஒண்ணுதான், எடுத்துக்காம இருக்கிறது ஒண்ணுதான், बराबर हो जाता है। சமம் ஆயிடுது. इसलिए उनकी बुद्धि में बैठा रहता है ये बात அதனாலதான் அவங்களோட புத்தியில இந்த விஷயம் உட்கார்ந்து இருக்கும். कि हम इस दुनिया के सुख लेने से कोई फायदा இப்போ இந்த உலகத்தினோட சுகத்தை எடுத்துக்கிறதுனால லாபம் என்றது नहीं। இல்ல. तो राजयोग का उन हठयोगियों को पता नहीं। பாபா சொல்றாங்க இந்த ராஜயோகத்தை பத்தி அந்த ஹட்டயோகிகளுக்கு தெரியாது. कौन कौन से धर्म की आत्मा हठयोगी हुई? எந்த எந்த தர்மங்கள் ஹட்டயோகி ஆனாங்க? हैं? सूर्यवंशियों को छोड़ करके बाकी सब சூரிய வம்சிய விட்டு மற்றபடி எல்லாருமே सब हठयोगी हो। எல்லாருமே ஹட்டயோகி ஆயிட்டாங்க. उनमें अव्वल नंबर हठयोगी कौन सा हुआ? அதுலயும் நம்பர் 1 ஹட்டயோகி யாரானாங்க? हैं? ब्रह्मा। பிரம்மா. और ब्रह्मा की जो बच्चियां हैं वो भी सब மற்றும் பிரம்மாவினோட பெண் குழந்தைகள் இருக்காங்கல்ல, பொண்ணுங்க, அவங்களும் எல்லாமே वो भी हठयोगी। अभी अव्यक्तवाणी में क्या बोला? அவங்களும் ஹட்டயோகி ஆயிட்டாங்க. இப்போ அவ்யக்தவாணில என்ன சொன்னாங்க? अव्यक्तवाणी में बोला அவ்யக்தவாணில சொன்னாங்க जयंती बैकबोन है। ஜெயந்தி பேக் போன் ஆயிருக்காங்க. इसकी யாருக்கு? इसकी बैकबोन है। யாருக்கு பேக் போன் ஆயிருக்காங்க? हैं? इशारा दिया है। குறிப்பிட்டு சொன்னாங்க वैष्णवी देवी की बैकबोन है जयंती। வைஷ்ணவி தேவிக்கு பேக் போன் ஆயிருக்காங்க ஜெயந்தி. जैसे बच्चों के लिए कहा बच्चों का बैकबोन है बाप दादा। எப்படி குழந்தைகளுக்காக சொல்லிருக்காங்க, குழந்தைகளுக்கு பேக் போன் ஆயிருக்காங்க பாப் தாதா.
जैसे बैकबोन होती है ना, वो रीढ़ की हड्डी होती है। பாபா சொல்றாங்க எப்படி பேக் போன் இருக்கோ இல்லையா, அது அதுக்கு ரீடுக்கு அடின்னு சொல்லுவாங்க. இப்போ பேக்ல இருக்கிற அந்த போன்ஸ்க்கு சொல்லுவாங்க. रीढ़ की हड्डी के बगैर शरीर नहीं साधा जा सकता। ऐसे ही இப்போ இந்த பேக் போன் இல்லாம இந்த சரீரத்தினோட ஒரு ஆதாரம் இருக்காது இல்லையா, நடத்த முடியாது இந்த சரீரத்தை. वैष्णवी के लिए बोला, அதே மாதிரி வைஷ்ணவிக்காக சொன்னாங்க कि उसकी बैकबोन है जयंती। வைஷ்ணவிக்காக என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட பேக் போன் ஆயிருக்காங்க ஜெயந்தி. माने उसके थ्रू, அப்படின்னா அவங்க மூலமா उसको एडवांस नॉलेज मिलनी। அவங்க மூலமா வைஷ்ணவி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அட்வான்ஸ் நாலேஜ் கிடைக்கணும். और एडवांस नॉलेज का प्रैक्टिकल स्वरूप மற்றும் அட்வான்ஸ் நாலேஜினோட பிராக்டிக்கல் ஸ்வரூபம் वो धारण करती है। அவங்க தாரணை செய்யறாங்க. दो बातें होती है, एक होती है थ्योरी, ரெண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன்னு என்னமோ தியரி இருக்கும், और एक होता है प्रैक्टिकल। இன்னொன்னு என்னன்னா பிராக்டிக்கல் இருக்கும். ज्यादा मेहनत किसमें करनी पड़ती है? அதிகம் உழைக்கிறது எதுல இருக்கும்? साल भर क्या पढ़ाया जाता है? थ्योरी पढ़ाई जाती है। இப்போ ஃபுல் இயர் அந்த வருஷம் ஃபுல் என்ன படிக்க வைக்கிறாங்க? வெறும் தியரிய படிக்க வைக்கிறாங்களா, ये प्रैक्टिकल कराया जाता है। இல்லன்னா பிராக்டிக்கல் பண்ண வைப்பாங்களா? थ्योरी पढ़ाई जाती है, थ्योरी के बगैर प्रैक्टिकल அந்த தியரி என்ன இருக்குதோ அதை தான் பண்ண வைக்கிறாங்க. இப்ப தியரி இல்லாம பிராக்டிக்கல் नहीं होता। बहुत से ऐसे इंजीनियर होते हैं, ஆகிறது இல்ல. இப்போ நிறைய இன்ஜினியர்ஸ் இப்படியும் இருக்காங்க, थ्योरी पढ़ते ही नहीं, அவங்க தியரி படிக்கிறதே இல்ல. और प्रैक्टिकल उन्हें सब कुछ मालूम होता है। மற்றும் பிராக்டிக்கலி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். लेकिन ஆனா ऐसा एक भी नहीं होगा அப்படிப்பட்டவங்க ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. जो थ्योरी करने के बाद இப்போ தியரி பண்ணதுக்கு பிறகு प्रैक्टिकल न करता हो। பிராக்டிக்கல் பண்ணாம இருக்க மாட்டாங்க. लेकिन थ्योरी बेकार हो जाती है। இல்லன்னா அவங்க தியரி என்ன இருக்குதோ அது வேஸ்ட் ஆயிடும். प्रैक्टिकल और थ्योरी। பிராக்டிக்கல் மற்றும் தியரி. विजयमाला है प्रैक्टिकल, விஜயமாலா இருக்காங்க பிராக்டிக்கல், और रुद्रमाला है மற்றும் ருத்ரமாலா இருக்காங்க थ्योरी। தியரின்னு சொல்றாங்க. जो थ्योरी की जननी कौन है? அப்போ இந்த தியரி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஜனனி யாரா இருக்காங்க? वैष्णवी देवी। नहीं, थ्योरी की जननी है जगदम्बा, இந்த தியரிக்கு ஜனனி யாருன்னா ஜெகதம்பா. और प्रैक्टिकल की जननी மற்றும் பிராக்டிக்கலுக்கு ஜனனி वैष्णवी। வைஷ்ணவின்னு சொல்றாங்க. लेकिन प्रैक्टिकल होगा तब ஆனா பிராக்டிக்கல் எப்போ ஆகும்னா जब थ्योरी उसमें मिक्स हो। எப்போ தியரி அதுல மிக்ஸ் ஆகுமோ அப்போதான் அது பிராக்டிக்கல் ஆகும். बेसिक नॉलेज में प्रैक्टिकल है, பாபா சொல்றாங்க பேசிக் நாலேஜ்ல பிராக்டிக்கல் இருக்குது. और रुद्रमाला में प्रैक्टिकल नहीं है। ருத்ரமாலால பிராக்டிக்கல் இல்ல, इसलिए उसको राम की सेना का है। அதனாலதான் இதுக்கு ராமனோட சேனைன்னு சொல்லப்பட்டிருக்குது. सेना किसकी है? யாரோட சேனை இருக்குது? राम की सेना। ராமனோட சேனை. राम की सेना माने कौन सी सेना? ராமனோட சேனைன்னா எந்த சேனை இருக்குது? बंदर सेना। बंदर क्या प्रैक्टिकल करेंगे? இது குரங்குகளினோட சேனை இருக்குது. குரங்குகள் என்ன பிராக்டிக்கல்ல செய்வாங்க? तो प्रैक्टिकल एक है लंगड़ा और एक है अंधा। இப்போ பிராக்டிக்கல் இப்போ ஒருத்தர் யாருன்னா குருடனா இருக்காங்க, இன்னொருத்தர் குண்டனா இருக்காங்க.
ये कहानी हो जाती है। இது ஒரு கதை ஆயிடுதுன்னு சொல்றாங்க. दोनों का जब कॉम्बिनेशन होता है ரெண்டு பேரினோட காம்பினேஷன் எப்போ ஆகுமோ तो कौन नीचे होता है और कौन ऊपर होता है। அப்ப யாரு கீழே இருப்பாங்க மற்றும் யாரு மேல இருப்பாங்க? विषय वैतरणी क्रॉस करने के लिए இந்த விஷ கடல் இருக்கு இல்லையா, இந்த விஷம் நதிய கிராஸ் பண்றதுக்காக ऊपर कौन बैठता है और नीचे कौन होता है। மேலே யார் இருப்பாங்க மற்றும் கீழே யார் உட்கார்றாங்க? लंगड़ा ऊपर बैठ जाता है और अंधा उसकी सवारी बन जाता है। பாபா சொல்றாங்க இந்த யாருக்கு கால் இல்ல இல்லையா அவங்க மேலே உட்கார்றாங்க, மற்றும் யாருக்கு கண் இல்லையோ குருடன் அவங்க கீழே உட்கார்றாங்க, அவங்களுக்கு சவாரி ஆயிடுறாங்க. तो बताया बैकबोन कौन बना है। பேக்போன் யார் ஆனாங்க? थ्योरी की जननी कब बनी जननी। பாபா சொல்றாங்க தியரிக்கு ஜனனி. थ्योरी की जननी कब बनी थी। அவங்க தியரிக்கு ஜனனி எப்போ ஆனாங்க? यज्ञ के आज में। யக்னத்தினோட ஆரம்பத்துல. यज्ञ के आज में उसने हिम्मत की थी। யக்னத்தினோட ஆரம்பத்துல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தைரியத்தை காமிச்சாங்க. प्रजापिता को ब्रह्मा बाबा के साक्षात्कार सुनाने की हिम्मत की थी। பிரஜாபிதாக்கு சாட்சாத்காரத்தினோட விஷயங்களை சொல்லுறதுக்காக அவங்க தைரியத்தை காமிச்சிருந்தாங்க. ब्रह्मा बाबा वो हिम्मत नहीं कर सके। பிரம்மா பாபா அந்த தைரியத்தை காமிக்க முடியல. लेकिन उस माता ने हिम्मत की। ஆனா அந்த மாதா தைரியத்தை காமிச்சாங்க. सारे साक्षात्कारों को सुनाया முழு சாட்சாத்காரங்களை சொன்னாங்க और फिर सुना மற்றும் கேட்டாங்க. तो फाउंडेशन पड़ा ज्ञान का। மற்றும் பாபா சொல்றாங்க இந்த ஃபவுண்டேஷன் ஞானத்தினோட ஃபவுண்டேஷன் விழுந்தது. और प्रजापिता के मुख से निकला மற்றும் பிரஜாபிதாவினோட முகம் மூலமா வெளிவந்தது वो ज्ञान का बीज। அந்த ஞானத்தினோட விதை. तो हठ योगियों में அப்போ ஹட்டயோகில और राजयोगियों में अंतर पड़ जाता है। மற்றும் ராஜயோகத்தில ராஜயோகி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நடுவுல வித்தியாசம் வந்துடுது. क्या अंतर पड़ जाता है। என்ன வித்தியாசம் ஏற்படுது? हठ योगी किसको फॉलो करते हैं। ஹட்டயோகி யார ஃபாலோ செய்யறாங்க? हैं? ब्रह्मा को फॉलो करते हैं। பிரம்மாவை ஃபாலோ பண்றாங்க. क्योंकि माँ का रूप बड़ा प्यारा होता है ஏன்னா அம்மாவினோட ரூபம் ரொம்ப அன்பான ரூபமாகி இருக்கும் और बाप का रूप सख्त होता है। மற்றும் அப்பாவினோட ரூபம் ஸ்ட்ரிக்ட் ஆகி இருக்கும். शक्ति जो दुष्ट बच्चे होते हैं वो पसंद नहीं करते। இந்த கண்டிப்பமான ரூபம் என்ன இருக்குதோ அது துஷ்ட குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க. ஸ்ட்ரிக்ட்னஸ் அவங்களுக்கு பிடிக்காது. तो चंद्रवंशी से लेकर के इस्लाम वंशी बौद्ध वंशी जितने भी नीचे नीचे तक के हैं அப்போ சந்திரவம்சி இஸ்லாமி பௌத்தி வம்சி யாரெல்லாம் இப்போ இன்னும் கீழே தர்மங்கள் இருப்பாங்க இல்லையா இருக்குது இல்லையா वो सारे ही हठ पकड़ लेते हैं। அவங்க எல்லாமே பிடிவாதத்தை பிடிச்சுக்கிறாங்க. यज्ञ के आग में भी हठ पकड़ी गई थी। யக்னத்தினோட ஆரம்பத்துல கூடயும் பிடிவாதத்தை பிடிச்சாங்க, அடம் பண்ணாங்க. என்ன क्या हठ पकड़ी गई थी। என்ன பிடிவாதத்தை பிடிச்சாங்க? इसको अव्यक्तवाणी में अभी बोला है कई साल से। எதுக்காக அவ்யக்தவாணில நிறைய வருஷங்கள் இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ये पांडवों का किला ऐसा बन जाएगा இந்த பாண்டவர்களினோட கோட்டை எப்படி ஆயிடும்னா इसमें एक भी असुर प्रवेश नहीं कर सके। இதுல ஒரு அசுரன் கூடயும் பிரவேசம் பண்ண முடியாது. एक भी विकारी पाँव नहीं रख सकेगा। ஒரு விகாரியும் கால வைக்க முடியாது. और ये झगड़ा का शुरुआत था। இதுதான் சண்டையினோட ஆரம்பம்னு சொல்றாங்க.
वो सूर्यवंशी आत्माएं नहीं चाहती थी। அந்த சூரியவம்சி ஆத்மாக்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கல. क्या नहीं चाहती थी? என்ன விருப்பம் இருக்கல? कि विचार फैलाने वाली कोई भी आत्मा यज्ञ में प्रवेश करके अंदर बैठे। விபிச்சாரத்தை பரவக்கூடிய எந்த ஆத்மாக்கள் கூடயும் இருக்கலாம், அவங்க நுழைஞ்சு ஞானத்துக்கு இந்த ஞான யக்னத்துல உட்காரணும் என்றது அவங்களுக்கு விருப்பம் இருக்கல. और वो हट पकड़ गए। ஆனா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பிடிவாதத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. बच्चे भी हट पकड़ गए तो माँ भी हट पकड़ गई। அந்த குழந்தைகளுக்கு கூட இந்த பிடிவாதம் இருந்தது, அம்மாக்கு கூடயும் இதே பிடிவாதம் தான். और यज्ञ में विघ्न पड़ गया। மற்றும் யக்னத்துல தடை ஏற்பட்டது. अभी अंत में भी ऐसे ही। இப்போ கடைசியிலயும் இப்படிதான் ஆகும். हिंदुओं की ये सिद्ध रही। இந்துக்களினோட இந்த விசேஷதா இருந்தது, விசேஷமான விஷயம் இருந்தது இவங்களுக்குள்ள. हिस्ट्री में ஹிஸ்டரியில कि जो आत्माएं एक बार दूसरे धर्म में कन्वर्ट हो गई, எந்த ஆத்மாக்கள் ஒரு தடவை மத்த தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னா उन आत्माओं को कभी भी वापस नहीं लिया। அந்த ஆத்மாக்களை திரும்பி எப்பவுமே ரிசீவ் பண்ணிக்கல, எப்பவுமே மறுபடி வர்றதுக்காக விடல. क्योंकि अगर उनको वापस लेते ஏன்னா ஒருவேளை அவங்கள திரும்பி எடுத்துக்கிட்டோம்னா तो खून खराब हो जाता। परिवार का खून मेंटेन करने के लिए ये जरूरी था। இப்போ ஒருவேளை அவங்கள திரும்பி எடுத்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகும், ரத்தம் கெட்டு போயிருக்கும்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பரிவாரத்தினோட ரத்தத்தை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. लेकिन आर्य समाज, ஆனா இந்த ஆரிய சமாஜி उनके गुरु महर्षि दयानंद जब से आए, அவங்களோட குரு மகர்ஷி தயானந்த் எப்போலிருந்து வந்தாங்களோ तब से वो नियम टूट। அப்போலிருந்து அந்த நியமம் பிரேக் ஆயிடுச்சு. जितनी भी दूसरे धर्मों में कन्वर्ट होने वाली आत्माएं थी, जन्म जन्मांतर कन्वर्ट होती रही। எத்தனை எல்லாம் மத்த தர்மங்களுக்குள்ள கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் இருந்தாங்க, धक्के खाती रही, இங்க அங்க அலைஞ்சிட்டு இருந்தாங்க, कमजोर होती रही। பலவீனம் ஆயிட்டே இருந்தாங்க. वही कमजोर आत्माएं फिर से आकर के भारत में आकर के அந்த பலவீனமான ஆத்மாக்கள் தான் திரும்பியும் பாரத்துக்கு வந்து हिंदू बन गई இந்துக்கள் ஆயிட்டாங்க. और उनका राज्य फैल गया सारी भारत में। மற்றும் அவங்களோட ராஜ்யம் முழு பாரத்ல பரவிடுச்சுன்னு சொல்றாங்க. इसे कहा गया कौरव राज्य। அதுக்கு கௌரவ ராஜ்யம்னு சொல்லப்பட்டிருக்குது. कमजोरी के कारण कौओं की तरह शोरगुल बहुत करते हैं। இப்போ வீக்னஸ் இருக்கிற காரணத்தினால காக்கை போல ரொம்ப சத்தம் பண்றாங்க. लेकिन खाते फिर भी गंदे हैं। ஆனா சாப்பிடுறது என்னமோ அழுக்குதான் சாப்பிடுறாங்க. तो ऐसी गंदी आत्माओं को இப்படிப்பட்ட அழுக்கான ஆத்மாக்களுக்கு पाठ पढ़ाने के लिए லெசனை கத்து கொடுக்கறதுக்காக, जो कि जन्म जन्मांतर से कन्वर्ट होती आई है, நல்ல பாடத்தை கத்து கொடுக்கறதுக்காக யாரு ஜென்ம ஜென்மாந்தர கன்வெர்ட் ஆகியிருக்காங்க, परमात्मा शिव को आना पड़ता है। அவங்களுக்காக பரமாத்மா சிவனுக்கு வர வேண்டியதா இருக்குது. जो ज्यादा से ज्यादा नीचे गिरा हुआ होता है, யாரு அதிகத்திலும் அதிகம் கீழே விழுந்திருப்பாங்களோ वो उठेगा அவங்க எப்ப மேல ஏறுவாங்களோ तो सारे ही उठ जाते हैं। அப்ப எல்லாருமே மேலே நின்னுக்கிறாங்க, ஏறிடுவாங்க. इसलिए அதனால सबसे नीचे से नीचे எல்லாத்தை விட தாழ்ந்ததிலும் தாழ்ந்த बाप से प्राप्ति करने वाले धर्म कौन से हैं? அப்பாவிடமிருந்து பிராப்தி பண்ணிக்கிற தர்மம் ஏதா இருக்குது? हैं? आर्य समाज। ஆரிய சமாஜின்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. பாபா சொல்றாங்க ஆரிய சமாஜி. आर्य समाज ஆரிய சமாஜி ऐसा बच्चा है जो अर्धनास्तिक है। அப்படிப்பட்ட குழந்தை இருக்காங்க யாரு பாதி நாஸ்திகா இருக்காங்க.
आधा नास्तिक। பாதி நாஸ்திக். भगवान को तो मानता है लेकिन निराकार को। பகவான் என்னமோ ஏத்துக்கிறாங்க, ஆனா நிராகாரனை ஏத்துக்கிறாங்க. साकार देवी देवताओं को சாக்கார் தேவி தேவதைகளை मानने वाला नहीं है। ஏத்துக்க கூடியவங்க இல்ல. और वही फाउंडेशन மற்றும் அதேதான் ஃபவுண்டேஷன் ஆயிருக்குது. सारी कमजोरियों का। எல்லா பலவீனம் என்ன இருக்குதோ அதுக்கு ஃபவுண்டேஷன் அதுதான் சொல்றாங்க. वहाँ से सुधार होना जरूरी है। அங்கிருந்து என்ன ஆகணும்னா சேஞ்ச் ஆகணும். கண்டிப்பா அங்க இருந்து தான் சேஞ்ச் ஆகுறதுக்காக ஸ்டார்ட் ஆகணும். यज्ञ के आदि से ही बाबा ने सबसे पहले जब से ब्रह्मा की प्रत्यक्षता हुई, யக்னத்தினோட ஆரம்பத்திலிருந்தே பாபா எப்போலிருந்து பிரம்மாவினோட பிரத்யக்ஷத்தை ஆரம்பமாச்சோ जगदीश भाई को पकड़ा। ஜெகதீஷ் பாய பிடிச்சாங்க. जगदीश भाई आर्य समाजी से। ஜெகதீஷ் பாய் ஆரிய சமாஜியா இருந்தாங்க. और जितना भी ज्ञान का अहंकार था वो सारा उनके ऊपर डाल दिया। மற்றும் ஏதெல்லாம் ஞானத்தினோட அகங்காரம் இருந்ததோ அதெல்லாம் அவங்க மேல போட்டாங்க. यज्ञ में वो बड़े समझे जाने लगे कि बहुत बड़ी विद्वान है। இப்படின்னா யக்னத்துல எல்லாருமே என்ன ஏத்துக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மிகப்பெரிய வித்வானா இருக்காங்க, ஸ்காலரா இருக்காங்கன்னு சொல்லி ஏத்துக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. वो विद्वान समझे जाने लगे। அவங்க வித்வான் சொல்லி அவங்கள ஏத்துக்கப்பட்டது. और ब्रह्मा बाबा की वाणी का उतना महत्व नहीं रहा। மற்றும் பிரம்மா பாபாவினோட வாணி என்ன இருக்குதோ அந்த வாணிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கல. जितना उनकी किताबों का महत्व हो गया। அவங்களோட புக்ஸ், அந்த ஜெகதீஷ் பாய் என்ன புக்ஸ் எழுதிருக்காங்களோ அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு பிரம்மா பாபாவினோட வாணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல, கம்மி ஆயிடுச்சு. बाबा कहते हैं ये सब आडंबर हो जाता है। பாபா சொல்றாங்க இதெல்லாம் ஆடம்பரம் ஆயிடுது. ढेर की ढेर किताबें छपाना, ढेर के ढेर चित्र छपाना, அதிகதிலும் அதிக புக்ஸ பிரிண்ட் பண்றது, அதிகதிலும் அதிகம் பிக்சர்ஸ பிரிண்ட் பண்ண வைக்கிறது. ईश्वरीय ज्ञान में इस हठयोग की जरूरत नहीं है। ஈஸ்வரிய ஞானத்துல இந்த ஹட்டயோகத்தினோட அவசியம் இல்ல. बहुत सहज सा ज्ञान दिया है। ரொம்ப சகஜமான ஞானத்தை கொடுத்திருக்காங்க. 4 चित्रों में सारा ज्ञान समाया हुआ है। 4 சித்திரங்கள்ல எல்லா ஞானம் அடங்கி இருக்குது. तो ढेर के ढेर दरकार है, वो विस्तार में जाने की क्या जरूरत है। அப்போ அதிகதிலும் அதிகம் விஸ்தாரத்துல போற அவசியம் என்ன இருக்குது? फिर भी विस्तार में जाते हैं। ஆனாலும் விஸ்தாரத்துக்கு போகிறாங்க. विस्तार में जाते हैं जैसे मकड़ी अपना जाला फैलाती है। பாபா சொல்றாங்க விஸ்தாரத்துக்கு போகிறாங்க. विस्तार में फैलाती है फिर उसी में फंस जाती है। तो ऐसे ही ये मनुष्य सृष्टि का हाल है। எப்படி ஒரு இது இருக்கு இல்லையா, மக்கடின்னு சொல்லுவாங்க, அது எப்படி தன்னோட பிரபாவத்தை பரவுதோ அதே மாதிரி தான் सब फंसे हुए हैं, कोई को रास्ता नहीं मिल रहा है। அதே மாதிரி தான் இங்க கூடயும் எல்லாருமே மாட்டு இருக்காங்க, யாருக்குமே வழி இல்ல. बाप आकर बताते हैं, அப்பா வந்து சொல்றாங்க एक है साधे सब सदे, ஒருத்தரை அடைஞ்சிங்கன்னா எல்லாமே கிடைச்சிடும். और सब साधे सब जाए। எல்லாமே அடையிறதுக்காக போனீங்கன்னா எல்லாமே போயிடும். एक बाप को अगर बुद्धि में पकड़ लिया, ஒரு அப்பாவை ஒருவேளை புத்தியிலிருந்து நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா तो और कोई भी दूसरे का सहारा लेने की दरकार பிறகு வேற எந்த ஆதாரத்தை எடுத்துக்கிற அவசியமும் नहीं। இருக்கிறது இல்ல. एक सदगुरु तारे, ஒரு சத்குரு கரைய சேர்த்துவாங்க, अनेक मनुष्य गुरु நிறைய மனித குருக்கள் बोरे। மூழ்க வச்சிடுவாங்க. ओम ஓம் சாந்தி.